மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணை செயலாளர் இருக்கின்ற அஇஅதிமுகவை சார்ந்த சகோதரர் ஜி ஜெகதீஷ் தலைமையிலே நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் முனைவர் அம்மா தமிழிசை தங்கபாண்டியன் அவர்கள் முன்னிலையில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைகின்றார்கள். எல்லோருக்கும் எல்லாம் என்று தமிழகத்தை திராவிட மாடல் ஆட்சி நடத்துகின்ற அண்ணன் தளபதி வழியில் இன்று சகோதரர் ஜி ஜெகதீஷ் தலைமையில் ஏறத்தாழ 803 நபர்கள் இந்த கழகத்தை இணைகிறார்கள். பாசறை மற்றும் பாசறை துணை செயலாளர் தம்பி எஸ் விக்னேஷ் பி அவர்களையும் சித்தாலப்பாக்கம் 6வது வார்டு கிளை இளைஞரணி செயலாளர் சகோதரர் பி எம் விஸ்வா அவர்களையும் சித்தாலப்பாக்கம் 6வது வார்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த சகோதரர் ஜி லோகேஷ் அவர்களையும் சித்தாலப்பாக்கம் 6வது வார்டு அஇஅதிமுகவை சார்ந்த ஜி ராகுல் அவர்களையும் சித்தாலப்பாக்கம் 6வது வார்டு அஇஅதிமுகவை சார்ந்த ஜி சுப்பிரமணியன் என்ற லோகேஷ் அவர்களையும் சகோதரர் விஜய் அவர்களையும் சட்டமன்ற உறுப்பினர் சார்பாக வருக 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 என வரவேற்கின்றோம். எல்லோருக்கும் எல்லாம் திராவிட மாடல் ஆட்சி நடத்துகின்ற அண்ணன் தளபதி வழியில இந்த அணிவகுப்பு சகோதரர் ஜி ஜெகதீஷ் அவர்களை திராவிட முன்னேற்ற கழகத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் முன்னிலையில் கழகத்தில் இணைகிறார்கள். அவர்கள் அனைவரையும் சோழிநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் சார்பாக சோழிநல்லூர் மத்திய பகுதி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அனைவரையும் வருக 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 என வரவேற்று கழகத்தில் இணைந்தவர்களுக்கு அரசு தலைமை கொறடா அண்ணன் கோவை செழியன் அவர்களுக்கு வேட்டி அணிவித்து கழகத்தில் இணைகிறார்கள். கழகத்தில் இணைகிற அனைவரும் ஒவ்வொருவராக பொறுமையாக தம்பி அனைவர்களுக்கும் ஒவ்வொருவராக வாங்க, பொறுமையாக வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மரியாதை செலுத்திவிட்டு சட்டமன்ற உறுப்பினர் வந்து உங்களுக்கு கழகத்தினுடைய இருவண்ண கொடிகளான துண்டை அணிவிப்பார்கள். அதை ஏற்றுக்கொண்டு கழகத்தில் இணைந்து மக்கள் சேவை ஆற்றிய அனைவரையும் வருக 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 என சோழிங்கநல்லூர் மத்திய பகுதி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் சார்பாகவும் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். அது ஒருவருக்காக எத்தனை கத்திட்டு இருக்கோம் முது காட்டிட்டு தம்பி அப்படி பொறுமையா வாங்க. ஒரு அண்ணன் தளபதி அவர்களுடைய பிறந்த நாளை போற்றும் வகையில் மாபெரும் எழுச்சியாக நடைபெறுகின்ற இந்த பொதுக்கூட்டத்தில் சகோதரர் ஜெகதீஷ் தலைமையில் ஏறத்தாழ 203 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இளைஞர்கள் கழகத்தில் இணைகின்றார்கள். அவர்களுக்கு நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் தலைமை செயற்குழு உறுப்பினர் நாடாளுமன்றத்தின் சிங்கப்பெண் கழக இருவண்ண கொடி துண்டுகளை அணிவித்து கழகத்தில் வருக 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 என வரவேற்று கழகத்தில் இணைத்துக் கொள்கிறது. அது பொறுமையாக சார்
அப்படி போடுது வாங்குது ஒரு ஆள் அவங்களே தூக்கிட்டு கழகத்தில் இணைந்தவர்களுக்கு நன்றி. சகோதரர் ஜெகதீஷ் அவர்களுக்கும் நன்றி. பின்னாடி போச்சு தனுஷ் தனுஷ் அண்ணா இங்க பண்ண அண்ணா இங்க பண்ண தனுஷ் அண்ணா அண்ணா ஒன்றியத்துக்கு முன்னாடி வர சொல்லுங்க. அண்ணா கொஞ்சம் தள்ளி வாண்ணா. ஒன்றியம் கொஞ்சம் முன்னாடி வாங்க. கூப்பிடுங்க, முன்னாடி கூப்பிடு, முன்னாடி கூப்பிடு. ப்ரோ தனுஷ் அண்ணா அண்ணா இங்க பண்ண முன்னாடி வாங்க. தனுஷ் தனுஷ் எதிர்கட்சியாக இருக்கும்போது சட்டமன்றத்தில் 5 ஆண்டுகள் நமக்காக போராடி இன்று திராவிட மாடல் ஆட்சி நடத்துகின்ற கழக தலைவர் அண்ணன் தளபதி அவர்களிடத்திலே சென்று மாவட்டத்தினுடைய அமைச்சர் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மூலியமாக நாடாளுமன்ற உறுப்பினர் மூலியமாக இன்று நம் சட்டமன்ற தொகுதியில் அனைத்து வார்டுகளிலும் பாதாள 400 ரூபாய் கோடியில் பாதாள சாக்கடை திட்டம் துறைப்பாக்கத்தில் நடைபெறுகிறது. இன்று கூட 3 கோடி 4 லட்சம் ரூபாயில் நம்ம செம்மஞ்சேரியில் நம்முடைய வீடுகளுக்கு புதுப்பிக்கின்ற திட்டமாக பூஜை செய்துவிட்டு தான் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் இங்கு வந்திருக்கிறார். ஆகவே மக்களுக்காக எந்நேரம் உழைக்கின்ற தளபதி வழியில் திராவிட மாடல் ஆட்சி நடத்துகின்ற அண்ணன் தளபதி வழியில் மாவட்ட அமைச்சர் வழியில் நடக்கின்ற அண்ணன் சட்டமன்ற உறுப்பினர் மக்கள் தொண்டர் அண்ணன் எஸ் அரவிந்த் எம்எல்ஏ எஸ் அரவிந்த் ரமேஷ் எம்எல்ஏ அவர்களை தலைமை உரை ஆற்றிட வருமாறு அன்புடன் வரவேற்கிறேன். சென்னை தெற்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் சோழிநல்லூர் மத்திய பகுதியில் உள்ளடங்கிய மக்களுக்காக அயராது உழைக்கும் கழக தலைவருடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களுக்கு 71வது பிறந்தநாள் விழாவை மாபெரும் கருத்தரங்கு நிகழ்வாக ஏற்பாடு செய்து நடத்துவதற்கு உத்தரவிட்ட மாவட்ட கழகத்தினுடைய ஆற்றல் மிகு செயலாளர் பாராட்டுதலுக்கும் போற்றுதலுக்குரிய மருத்துவத்துறையில் புரட்சியை ஏற்படுத்தி மக்கள் ஏழை எளிய மக்கள் பயன்பெறுகின்ற வகையில் மருத்துவத்தை கொண்டு சேர்க்கின்ற ஒரு மகத்தான பணியை தன் கையில் எடுத்து தமிழகத்திற்கும் தமிழ்நாடு அரசிற்கும் பெருமை சேர்க்கின்ற வகையில் ஏன் தமிழக முதல்வருக்கு மிகப்பெரிய அவருடைய எண்ணங்களை புரிந்து கொண்டு பணியாற்றுகின்ற அமைச்சர் பெருமக்களில் முன்னோடி அமைச்சராக திகழ்கின்ற மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அண்ணன் மா சுப்பிரமணியன் அவர்களுக்கு நான் இந்த நேரத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். எனக்கு முன்னால் வரவேற்புரை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற தலைமை பொதுக்குழு உறுப்பினர் கழகத்தின் மூத்த முன்னோடி எங்களுக்கெல்லாம் பல ஆலோசனைகளை வழங்குகின்ற இடத்தில் இருக்கின்ற அண்ணன் தா பஷீர் அவர்களே, 197வது வட்ட கழக செயலாளர் ராஜேந்திரன் அவர்களே, இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கின்ற பகுதி கழகத்தினுடைய துணை செயலாளர் தனசேகரன் அவர்களே,
மாவட்ட துணை செயலாளர் கேவி குமரேசன் அவர்களை, சாந்தி பதுபதி அவர்களை, வட்டக்கழக செயலாளர் நாகராஜ் அவர்களை, மாமன்ற உறுப்பினர் பாபு அவர்களை, மாமன்ற உறுப்பினர் வட்டக்கழக செயலாளர் ஜி சங்கர் அவர்களை, ஜி ரவி அவர்களை, ஆர்வன் என்கின்ற அரசு அவர்களை, இந்த மன்றத்தினுடைய வட்டத்தினுடைய மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் முருகேசன் அவர்களை, வட்டக்கழக தேவகுமார் அவர்களை, எஸ்ஆர் உமாவதி அவர்களை, எம்கே ஏழுமலை, தயாளன் தேவேந்திரன், முருகவேல், தங்கம், செல்வகுமார், எஸ்பி ஹரி உள்ளிட்ட பகுதி கழகத்தினுடைய நிர்வாகிகளை, இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற பொது தலைப்பு நாடு வாழ நீடு வாழ்க என்கின்ற தலைப்பில் பேச வருகை தந்துள்ள நம்முடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் கம்பம் செல்வேந்திரன் அவர்களை, தலைவர் திராவிட கழகத்தினுடைய தலைவர் பேராசிரியர் சுபவி வீரபாண்டியன் அவர்களை, மற்றும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற இந்த தொகுதியினுடைய வளர்ச்சிக்கு பேச வேண்டும் என்று நினைத்தால் அக்காவாங்க பேச வேண்டும் என்று நினைத்தால் யாரிடம் செல்ல வேண்டும் என்றால் கொரோனா நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்களுடைய சட்டப்பேரவை உறுப்பினர்களுடைய தலைவராக பொறுப்பேற்று இருக்கின்ற பாராட்டுவதற்கும் போற்றுவதற்குரிய அரசு தலைமை கொறடா அவர்களிடம் அணுகிதான் நாங்கள் பேசுவதற்கு தொகுதியினுடைய வளர்ச்சிக்காக அவரிடம் அனுமதி பெற்ற பிறகுதான் நம்முடைய சட்டப்பேரவையில் பேச முடியும். ஆகவே நம்முடைய தொகுதிக்கு எந்த ஒரு நிலையிலும் நாம் பேசுவதற்கு அனுமதி கேட்டால் உடனடியாக தாய் உள்ளத்தோடு பேசுவதற்கு அனுமதி அளித்து இந்த தொகுதியினுடைய வளர்ச்சிக்காக உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கின்ற நான் பெரும் மதிப்பிற்குரிய மதிக்கக்கூடியவர் கோவி செழியன் அவர்களை, மற்றும் நிகழ்வில் வருகை தந்துள்ள கவிஞர் தலைமை கழகத்தினுடைய நிர்வாகி ஆண்டாள் பிரியதர்ஷினி அவர்களை, மற்றும் நிகழ்வில் கலந்து கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தின் போர்வாளாக தென்சென்னை நாடாளுமன்றத்திற்கு கிடைத்த மாபெரும் பொக்கிஷமாக நம்முடைய கழக நிர்வாகிகளுக்கு பேர் உதவியாகவும் இந்த தொகுதியினுடைய வளர்ச்சிக்காக குறிப்பாக தென்சென்னையினுடைய நாடாளுமன்றத்தில் இதுவரை பாராளுமன்ற உறுப்பினர்கள் பணியாற்றுவதை விட பல மடங்கு பாராளுமன்றத்தில் பல கேள்விகளின் மூலமாக தொகுதியினுடைய வளர்ச்சிக்காக குறிப்பாக தாய்மார்களுடைய ஒவ்வொரு குரல் மொழியாக இன்றைக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் எளிமையின் சிகரம் கூப்பிட்ட நேரத்திற்கு ஓடோடி வந்து ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நமக்கு பெருமை சேர்க்கின்ற வகையில் எந்த ஒரு நிலையை தேவைகளை பூர்த்தி செய்கின்ற வகையில் உயர் அதிகாரிகளுக்கு பேச வேண்டும் என்று சொன்னால் உடனடியாக அந்த உயர் அதிகாரிகளை பேசுகின்ற ஆற்றல் படைத்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை நம்முடைய தொகுதி வளர்ச்சிக்காக பெரும் பங்களித்துக் கொண்டிருக்கின்ற பாராட்டுவதற்கும் போற்றுவதற்குரிய முனைவர் அக்கா தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்களை, இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற பொதுக்குழு முன்னாள் ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் அண்ணன் செயற்குழு உறுப்பினர் அண்ணன் பாலவாக்கம் சோம அவர்களை, மற்றும் நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற மாவட்ட கழகத்தினுடைய துணை செயலாளர் கல்விக்குழுவினுடைய தலைவர் மாமன்ற உறுப்பினர் தா விஸ்வநாதன் அவர்களை, முன்னாள் பெருந்தலைவர் மு மனோகரன் அவர்களை, மற்றும் 15வது மண்டல குழு தலைவர் பகுதி கழகத்தினுடைய செயலாளர் ஆற்றல் மிகு இளவர் வி மதியழகன் அவர்களை, ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் ஜி வெங்கடேசன் அவர்களை, புனித தோமையர் ஒன்றிய குழு தலைவர் சங்கீதா அவர்களை, மற்றும் நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற பொதுக்குழு உறுப்பினர் முன்னாள் பெருந்தலைவர் எம்கே ஏழுமலை அவர்களை, மற்றும் நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற இளைஞரணி மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் ஜே பாண்டியன் அவர்களை, அருண்குமார் அவர்களை, பார்த்திபன் அவர்களை, அனீஷ் அவர்களை, தியாகராஜன் அவர்களை, ஆனால் கழகத்தின் மூத்த முன்னாடி நீலாங்கரை ஊராட்சி மன்ற தலைவர் எட்டியப்பன் அவர்களை, மற்றும் எனக்கு முன்னால் பேசி உரையாற்றுகின்ற மாணவ மீனவரணியினுடைய முன்னாள் அமைப்பாளர் அண்ணன் விஜயபாலன் அவர்கள், ஸ்டாலின் மொழி அவர்களை, நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற ஒட்டுமொத்த கழகத்தினுடைய நிர்வாகிகளை, மற்றும் நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற இந்த வட்டத்தினுடைய நிர்வாகிகள் மற்றும் மாமன்ற உறுப்பினர்கள், வட்டக்கழக செயலாளர் ஏகாம்பரம் ஜே கே மணிகண்டன், தமிழரசி சோல்மு, சர்லி தாமஸ், சர்விலா தேவி ஜவாகர், சபீனா செல்வம், விமலா கருணா, மற்றும் நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற மேகவாசல் தலைவர் ஜே வி ஜெயச்சந்திரன், உள்ளகரம் தலைவர் கிரி, மற்றும் மாவட்ட கவுன்சிலர் மாவட்ட பிரதிநிதி சொக்கலிங்கம், ஒன்றிய கவுன்சிலர் பன்னீர்செல்வம், மற்றும் மாவட்ட
மாவட்ட கழகத்தினுடைய மாவட்ட கவுன்சிலர் வேதகிரி உள்ளிட்ட இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற உள்ளாட்சி பிரதிநிதிகளை, இந்த நிகழ்வில் பெருந்தளவாக கலந்து கொண்டிருக்கின்ற தாய் உள்ளம் படைத்த தாய்மார்களை, இறுதியாக உரையாற்ற இருக்கின்ற கேடி ரவி அவர்களை, மற்றும் இந்த நிகழ்வின் மூலமாக நமக்கெல்லாம் பல அரிய கருத்துக்களை வழங்க வருகை தந்து கொள்ள மாவட்ட கழக செயலாளருக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி, இன்றைக்கு தமிழகத்தின் முதல்வர் அவருக்கு பிறந்த நாள் விழாவை தமிழகம் முழுவதும் தமிழர்கள் எங்கெல்லாம் வாழ்கின்றார்கள் அங்கெல்லாம் சீரோடு சிறப்போடு இன்றைக்கு விழா காலம் எடுத்துக்கொண்டிருக்கின்ற இந்த நிலையில் நம்முடைய சம்மஞ்சேரி சுனாமி நகர் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தில் 6764 குடியிருப்புகள் கொண்ட இந்த பகுதியில் இன்றைக்கு பல எண்ணற்ற திட்டங்கள், நீண்ட நெடு நாட்களான கோரிக்கைகள் நிறைவேற்றுகின்ற அரசாகவும் மக்களுடைய நீண்ட நாளுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றி தந்த முதல்வருக்குத்தான் பிறந்த நாள் விழா. இன்று கூட இந்த நிகழ்வுக்கு முன்னால் 5 மணிக்கு 1126 வீடுகளுக்கு அந்த வீடுகளை பராமரிக்கின்ற பணி, அந்த பழுது பார்க்கின்ற பணிக்கு இன்னைக்கு பூஜை போடப்பட்டு அதற்கான பணி துவங்கப்பட்டிருக்கின்றது. இந்த பகுதியில் இருக்கின்ற குடிநீர் பிரச்சனைகளை தீர்த்து அரசாக தமிழகத்தினுடைய முதல்வருடைய அரசு வீடுகள் தோறும் இன்றைக்கு குழாய்கள் புதைக்கப்பட்டு அந்த புதைப்பின் மூலமாக குடிநீர்கள் வழங்குகின்ற மகத்தான பணியை நம்முடைய குடிநீர் வாரியத்தின் மூலமாக அந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. மழை நேரத்தில் மழை கால்வாய்கள் அமைக்கின்ற பணி நடைபெறுகிறது. இந்த பகுதியில் சாலைகள் புதுப்பிக்கப்பட்டு பூங்காக்கள், மகளிர்களுக்காக இன்றைக்கு தனியாக ஒரு உடற்பயிற்சி மையம், இளைஞர்கள் விளையாடுவதற்கு நாளை திறக்க இருக்கின்ற ஒரு விளையாட்டு மைதானம், இப்படி எண்ணற்ற திட்டங்களை இந்த நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்திற்கு உருவாக்கப்பட்டதிலிருந்து 10 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சி எந்த பணியும் நடைபெறாமல், இந்த மக்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாமல் புறக்கணிக்கப்பட்ட மக்களாக இருந்ததை தமிழகத்தில் முதல்வர் 4 முறை இந்த பகுதிக்கு வருகை தந்து இன்றைக்கு 160 கோடிக்கு மேலான பணிகள் இந்த ஒரு வட்டத்தில் நடைபெறுகின்றது. இன்னும் நாளை பணிகள் துவங்கப்பட இருக்கின்ற பணிகள், பாதாள சாக்கடை திட்ட பணிகளுக்கு இன்றைக்கு அந்த அடிக்கல் நாட்டுகிற ஒரு பணியினை தமிழகத்தினுடைய முதல்வர் அவர்கள் காலை 10 மணிக்கு துவங்கி வைக்கின்ற ஒரு பணி 78.59 கோடி ரூபாய் மதிப்பிலான அந்த திட்டப்பணிகள் துவங்குகின்ற மகிழ்ச்சியான நாளுக்கு தான் இன்றைக்கு தமிழக முதல்வருக்கு பிறந்த நாள் விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த சம்மஞ்சேரி பகுதியில் மட்டும் இன்றைக்கு சாலை வசதிகளை எங்கெல்லாம் தேவையான அனைத்து சாலைகளையும் போடப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. என்ன தேவையோ அந்த மக்களுடைய தேவைகளை அறிந்து கொண்டு அனைவரும் சமம் என்கிற நிலையில் இன்றைக்கு ஒரு புரட்சியை செய்து கொண்டிருக்கின்ற தமிழக முதல்வருக்கு தான் பிறந்த நாள் விழா. நாளை பாதாள சாக்கடை திட்டம், குறிப்பாக 193வது வார்டு, 195வது வார்டு, 196வது வார்டு, அதே போன்று இந்த தகவல் தொழில்நுட்ப சாலை ஓஎம்ஆர் சாலையில் இன்றைக்கு குடிநீர் பிரச்சனையை போக்குவதற்கு அதற்கு ஒரு புதிய பைப்லைன்கள், மடிப்பாக்கத்தில் குடிநீர் பிரச்சனையை இன்றைக்கு நாளை திறந்து வைக்கின்ற ஒரு மகத்தான திட்டம். அதே போன்ற இந்த நாராயணபுரம் ஏரியிலிருந்து மழைநீர் கால்வாயை சதுப்பு நிலத்தில் வருவதற்கு நாளை காலை 9 மணிக்கு பூஜை. நாளை நன்னந்தரத்தில் அம்பேத்கர் சாலையில் இன்றைக்கு அந்த பணிகள் துவங்குவதற்கு நாளை காலை 8 மணிக்கு பூமி பூஜை. இப்படி தினந்தோறும் பூஜைகள் 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 மக்களுடைய எதிர்பார்ப்புகளை தமிழக முதல்வருடைய திருக்கரங்களால் இன்றைக்கு அந்த பணிகளை துவங்க வைக்கின்றதும், இந்த துவங்கிய பணிகளை, முடிக்கப்பட்ட பணிகளை திறந்து வைத்து மக்களுக்கு அர்ப்பணிக்கின்ற இதுவரை வரலாற்றில் இதுவரை நாம் சுதந்திரம் பெற்ற நாளில் இருந்து இவ்வளவு பணிகள் ஒரு தொகுதிக்கு நடைபெற்றது என்று சொன்னால் இது தளபதி தமிழகத்தினுடைய முதல்வர் திராவிட மாடல் ஆட்சியில் தான் நடைபெறுகிறது. இதற்கு வித்திட்டவர் மறைந்த தமிழகத்தினுடைய முன்னாள் முதல்வர் தலைவர் கலைஞர் அவர்கள். ஊராட்சி பகுதிகளை மாநகராட்சிகள் இணைத்து அடிப்படை கட்டமைப்புகள், சாலை வசதிகள், அது குடிநீர் வசதிகள், மின்விளக்குகள், பூங்காக்கள், பாதாள சாக்கடை, மழைநீர் கால்வாய் என்ற அனைத்து அடிப்படை கட்டமைப்புகளை உருவாக்கிட வேண்டும் என்ற தொலைநோக்கு சிந்தனையோடு நம்மை விட்டு மறைந்தாலும் இன்றைக்கு அதை நிறைவேற்றுகின்ற ஒப்பற்ற முதல்வரை நாம் பெற்றதன் அடிப்படையில் இந்த பணிகள் எல்லாம் நடைபெறுகின்றது. மறந்து விடாமல் இன்றைக்கு தமிழகத்தில் எண்ணற்ற திட்டங்கள், மகளிருக்காக ஒரு ஆட்சி நடைபெறுகிறது என்று சொன்னால் அது திராவிட மாடல் ஆட்சி. மகளிருக்கான உரிமைகளை பெற்றுத் தருவதில் முன்னோடி திட்டங்களை கொண்டு வந்து மற்ற மாநிலங்கள் நம்மை பார்த்து வியந்து பார்க்கின்ற வகையில் இங்கு நடைபெறுகின்ற திட்டங்களை அவர்கள் இந்த அதிகாரிகளை அழைத்து இங்கு நடைபெறுகின்ற
மற்ற மாநிலங்களில் இந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றது. ஆகவே இந்த நிகழ்வின் மூலமாக உங்களை எல்லாம் சந்திக்கின்ற வாய்ப்பினையும் இந்த கூட்டத்தின் மூலமாக சித்தாலப்பாக்கம் ஊராட்சியிலிருந்து நம்முடைய ஊராட்சி மன்றத்தினுடைய துணைத் தலைவருடைய மகன் இன்றைக்கு 200 பேரோடு இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் அதிமுகவில் இணைந்து இந்த மேடையை பயன்படுத்தி அனைவரும் வருகை தந்துள்ளார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் தாய் உள்ளத்தோடு உங்களை அரவணைத்து உங்களுடைய எதிர்பார்ப்புகளை உங்களுடைய பகுதியினுடைய வளர்ச்சிக்காக நிச்சயம் திராவிட முன்னேற்ற கழகம் உங்களுக்கு தொடர்ந்து உங்களோடு இருந்து பணி செய்யும் என்று உங்களை அனைவரையும் வருக வருக என்று இந்த நேரத்தில் உங்கள் மேடையின் மூலமாக நான் உங்களை அனைவரையும் வருக வருக என்று உங்களை வாழ்த்தி இந்த வாய்ப்பளித்து இதன் மூலமாக தமிழக முதல்வர் இன்னும் நன்னாலும் மேன்மேலும் வளர்ந்து நம்முடைய நாட்டிற்காக பல பணிகளை செய்ய அவருக்கு ஆயுளும் நீண்டோடி வர வேண்டும் என்று இந்த நேரத்தில் வாழ்த்தி உங்கள் முன்னால் உரையாற்றுகின்ற வாய்ப்பினை பெற்று தந்த மாவட்ட கழக செயலாளருக்கும் நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினருக்கும் இன்றைக்கு நம்முடைய அண்ணா அறிவாலயத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மீண்டும் தென் சென்னை நாடாளுமன்ற உறுப்பினராக போட்டியிடுவதற்கு விருப்ப மனுவை இன்றைக்கு வழங்கி இருக்கின்றார். அவருக்கு உங்கள் சார்பாக ஓங்கி அவருக்கு கரகோலியை வைத்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் தமிழகத்தினுடைய முதல்வர் நம்முடைய தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்களுக்கு இந்த வேட்புமனுவின் மூலமாக அவருக்கு சீட்டை இந்த தொகுதியினுடைய வேட்பாளராக அறிவிக்க வேண்டும் என்று சோழிங்கநல்லூர் மத்திய பகுதி கழகத்தின் சார்பிலும் சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதியின் சார்பிலும் அவரை நாங்கள் முன்மொழிந்து அனைத்து திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் சார்பிலும் நாங்கள் அக்காவுக்கு வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பெரியாரின் துணிகளை பெறுதல் வேண்டும், பேரறிஞர் அண்ணாவின் கனிவுதலை உணர்தல் வேண்டும், பேரெதிர்ப்பிற்கு அஞ்சாத உறுதி வேண்டும். பெரியாரும் பேரறிஞரும் என்றும் நம் இதயங்களில் வாழ வேண்டும் என்று பெரியாரை, பேரறிஞரை, அவர்தம் வழிநடந்த நம்முடைய முத்தமிழறிஞரை நெஞ்சிலே நிறுத்தி வளமான பொருளாதாரம், மதிப்புறு மக்களாட்சி, வலிமையான இலக்கோடு தமிழ்நாட்டை மட்டுமல்ல இந்தியாவே இன்றைக்கு காப்பாற்றுகின்ற பெரும் பொறுப்பை தன்னுடைய சுட்டு விரலிலே ஏந்தி இருக்கின்ற நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய 71வது பிறந்த நாள் விழாவை முன்னிட்டு மாபெரும் கருத்தரங்கத்தை ஒழுங்கு செய்திருக்கின்ற சென்னை தெற்கு மாவட்டம் சோழிங்கநல்லூர் மத்திய பகுதி கழகத்தின் சார்பில் ஒழுங்கு செய்திருக்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று எனக்கு முன்பாக உணர்வு பூர்வமான ஒரு உரையை, எழுச்சி மிகுந்த ஒரு உரையை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற என்னுடைய அன்பிற்குரிய தம்பி, சோழிங்கநல்லூர் தொகுதியிலே அவருடைய கால்கள் படாத இடம் எதுவும் இல்லை என்றாலும் இந்த சுனாமி நகருக்கு எனக்கு தெரிந்து கிட்டத்தட்ட இந்த 5 வருடங்களில் அவர் வந்த எண்ணிக்கையை சொல்லி மாளாது. எப்பொழுது பார்த்தாலும் என்னிடத்திலே அவர் அடிக்கடி சொல்லுகின்ற வார்த்தை செம்மஞ்சேரி, சுனாமி நகர், கண்ணகி நகர். அவருக்கு செல்ல குழந்தைகள் என்று சொல்வதை போல இந்த பகுதி மக்கள் அத்தனை பேரும் அவருடைய சிறப்பான கவனிப்பில் எப்போதும் இருப்பவர்கள். அந்த வழியிலே மக்கள் பணியாற்றி கொண்டிருக்கின்ற இந்த சோழிங்கநல்லூர் தொகுதியினுடைய நிரந்தர சட்டமன்ற உறுப்பினர் அன்புக்குரிய தந்தை அரவிந்த் ரமேஷ் அவர்களே, வரவேற்புரை நல்கி இருக்கின்ற தலைமை பொதுக்குழு உறுப்பினர் அன்புக்குரிய ஐயா பஷீர் அவர்களே, 197வது வட்டத்தினுடைய கழக செயலாளர் ராஜேந்திரன் அவர்களே, முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கின்ற சோழிங்கநல்லூர் மத்திய பகுதி நிர்வாகிகள், வட்டக்கழக செயலாளர்கள், மாமன்ற உறுப்பினர்களே, மேடையிலே அமர்ந்திருக்கின்ற அன்பிற்குரிய அப்பா எட்டியப்பன் அவர்களே, பாலவாக்கம் மனோகரன் அவர்களே, சகோதரி சங்கீதா அவர்களே, அன்பிற்குரிய தம்பி பாலவாக்கம் சோமு அவர்களே, அன்பிற்குரிய திரு ஏகாம்பரம் அவர்களே, ஹரி உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற விரும்பாக்கம் தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் பிரபாகராஜா அவர்களே,
இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நடத்துவதற்கு உறுதுணையாக இருக்கின்ற என்னுடைய அன்பிற்குரிய தம்பி மதியழகன் அவர்களே, ஒன்றிய செயலாளர் அன்பிற்குரிய தம்பி வெங்கடேசன் அவர்களே, முன்பாக அமர்ந்திருக்கின்ற மாமன்ற உறுப்பினர்களே, கழகத்தினுடைய நிர்வாகிகளே, மாவட்ட கழக நிர்வாகிகளே, ஒன்றிய கழகத்தினுடைய பொறுப்பாளர்களே, வெகு ஆவலோடு கண்ணுக்கு எட்டிய தூரம் வரையிலே இங்கே பேசப்படுகின்ற கருத்துக்களை கேட்பதற்காக கூடியிருக்கின்ற இந்த பகுதியை சார்ந்த பொதுமக்களே, இங்கு வந்து இந்த நிகழ்ச்சியிலே நாடு வாழ நீடு வாழ்க என்ற பொது தலைப்பிலே நம்மோடு கருத்துக்களை செறிவாக பகிர்ந்து கொள்ள இருக்கின்ற மேனாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் கம்பம் செல்வேந்திரன் அவர்களே, நான் எப்பொழுதும் பெருமையோடு சொல்வதுண்டு, தமிழ்நாடு எங்கும் தன்னுடைய பரப்புரையினால் மானமும் அறிவும் தான் மனிதனுக்கு அழகு என்று இங்கிலாந்தின் அந்த புகழ்பெற்ற சார்ல்ஸ் பிராண்டாவை போல இன்றைக்கு பகுத்தறிவு பணியை ஆற்றிக் கொண்டிருக்கின்ற திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் எங்களுடைய அருமை அண்ணன் பேரா சுபவி அவர்களே, அரசு தலைமை கொறடாவாக மிக திறம்பட பொறுப்பேற்று ஒரு கப்பலை மிக நன்றாக வழிநடத்தி செல்வதை போல மிக அருமையாக வழிநடத்தி செல்கின்ற பெருமைக்கு சொந்தக்காரர், தன்னுடைய சொல் திறனினால் தன்னுடைய சொற்பொழிவாற்றுகின்ற திறமையினால் நம் இயக்கத்தின் கருத்துக்களை மேடைதோறும் தொய்வற்று முழங்கி வருகின்ற என்னுடைய மதிப்பிற்குரிய உடன்பிறப்பு கோவை செழியன் அவர்களே, என்னுடைய பிரியத்திற்குரிய தோழி கவிஞர், கழகத்தில் தன்னை இணைத்துக் கொண்டு இன்றைக்கு மேடைகள் எல்லாம் சென்று நம்முடைய கழகத்தினுடைய கொள்கைகளை முழங்கி வருகின்ற நான் மிக மதிக்கின்ற எழுத்தாளர் கவிஞர் ஆண்டாள் பிரியதர்சினி அவர்களே, இந்த கருத்தரங்கம் நடத்துவதற்கு நமக்கு எப்பொழுதும் ஊக்கமும் உற்சாகமும் கொடுத்து இந்த மாவட்டத்தை ஆற்றல் மிகுந்த வழியிலே வழிநடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய மரியாதைக்குரிய மாவட்ட செயலாளர் அன்பிற்குரிய அண்ணன் மாண்புமிகு அண்ணன் மாசு அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். அன்பின் நிகழ்ச்சியோடு அன்பிற்குரிய என்னுடைய தம்பி சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் உங்களிடையே தன்னுடைய உள்ளக்கிடக்கையை பகிர்ந்து கொண்டார். இன்றைய காலை நான் விண்ணப்ப மனுவை தாக்கல் செய்ததை அந்த நிகழ்வை உங்களிடையே பகிர்ந்து கொண்டு தன்னுடைய உள்ளக்கிடக்கையை வெளியிட்டார். அவருக்கு என்னுடைய அன்பான நன்றி. நீங்கள் அத்தனை பேரும் அறிவீர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் போட்டியிடுவது வேறு எந்த வேட்பாளர்களும் அல்ல, உதயசூரியன் மட்டும்தான். 40 உதயசூரியனை வெல்ல செய்து நம்முடைய தலைவர் அவருடைய காலடியில் அந்த வெற்றியை சமர்ப்பிக்க வேண்டும் என்பதுதான் உடன்பிறப்புகளாகிய நாம் அனைவரும் வேண்டுகின்ற விரும்புகின்ற ஒன்று. நம்முடைய வெற்றி உறுதியாகிவிட்டது என்பது அடையாளமாகத்தான் இன்றைக்கு சித்தாலப்பாக்கத்திலே இருந்து மாற்று கட்சியிலே இருந்து கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் இன்றைக்கு வந்து நம்மிடையே இணைந்திருக்கிறார்கள். 300க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் இங்கே மேடையிலே வந்தது 30 என்றாலும் 300க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் இங்கே வந்து இணைந்திருக்கிறார்கள். மாற்று கட்சியினர் ஒரு முறை நம்முடைய கழகத்து தோழர்களை எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தோழர்கள் கும்பகர்ணன் என்று வர்ணித்த பொழுது நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் சொன்னார், என்னுடைய தம்பிகள் தூங்கினால் கும்பகர்ணன், ஆனால் எழுந்தால் இந்திரஜித் என்று சொன்னார். இந்திரஜித் போல இன்றைக்கு கிட்டத்தட்ட 300 பேர்கள் நம்முடைய கழகத்திற்கு வலு சேர்க்கைக்கு வந்திருக்கிறார்கள். அது எதை காட்டுகிறது என்றால், தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியாவே இன்றைக்கு தமிழ்நாட்டை முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டு இந்த பாசிச பாஜக ஆட்சியை வீழ்த்த தயாராகிவிட்டது என்பதைத்தான் காட்டுகின்றது. நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய பிறந்த நாளை ஒட்டி நாம் நம்முடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அவர்களுடைய உச்சகுரு சகோதரனாக, அது மகளிர் என்றால் அவர்களுக்கு விடியல் பயணம், கலைஞர் மகளிர் உரிமைத்துறை, அவருடைய குடும்பத்தில் பெண் குழந்தை
வந்த பொழுதாகட்டும், இல்லை என்றால் வழமையான அரசு பணிகளுக்கு, நம்முடைய ஸ்டாம் வாட்டர் டிரைனேஜ், மெட்ரோ வாட்டர் ஒர்க்ஸ், இது போன்ற பணிகளுக்கு அடுக்கி சொன்னார் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் என்னென்ன பணிகள் எல்லாம் நடைபெறுகின்றன என்று. திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் தேர்தலுக்காக மக்களை சந்திக்காமல், கொடுத்த வாக்குறுதிகளை மறக்காமல், வாக்களித்த மக்களுக்கும் வாக்களிக்காத மக்களுக்கும் சேர்த்து உழைக்கின்ற ஒரே இயக்கம் என்பதை இந்த 3 ஆண்டுகளில் மெய்ப்பித்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கு அவர்கள் பணி தொடர, அவருடைய கரங்களை வலுப்படுத்த, இங்கே தங்களுடைய கருத்துக்களை எடுத்து வைக்க நம்முடைய அருமையான பேச்சாளர்கள் வந்திருக்கின்றார்கள். உங்களோடு அவர்களுடைய கருத்துக்களை கேட்க நானும் மிக ஆவலாக இருக்கின்றேன். இந்த 5 படிக்கட்டுகளில் ஏன் நாம் இங்கே வந்ததற்கு காரணம், உங்களுடைய உழைப்பின் வியர்வின் காரணமாக என்னை அப்படியே அலாக்காக தூக்கி நீங்கள் டெல்லியிலே உட்கார வைத்திருந்தான். எதற்காக சொல்கிறேன் என்றால், வாக்கு எண்ணிக்கையிலே நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது எவ்வளவு வாக்குகள் தமிழ் சட்டமன்ற உறுப்பினருக்கு 96,000 வாக்குகள் சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதி மட்டும் எனக்கு தந்து கூடுதலாக அப்படியே என்னை கொண்டு போய் டெல்லியிலே அமர வைத்தீர்கள். அதற்கு எப்பொழுதும் நான் உங்களுக்கு நன்றி கடன் பட்டவளாக இருப்பேன். தலைவர் கலைஞர் வழியில், நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய வழியில் நாம் இந்த நாடாளுமன்ற தேர்தலை வலுவோடு, மன உறுதியோடு, ஒற்றுமையோடு சந்திப்போம். நன்றி. வேண்டி இருக்கிறார்கள். கனிவான மிகவும் கனிவான வேண்டுதல். முதலிலே தமிழ்நாடே எதிர்பார்க்கக்கூடிய இந்த பேச்சாளர்களை யாரை அழைப்பது என்ற நிலையிலே நானே குழம்பி போயிருக்கிறேன். உங்களுடைய இடைவிடாத பலத்த கனவுடைய இந்த காலைக்கரிய மக்களுக்கு தாருங்கள். காலை முதல் மாலை வரையில் நட்ட இரவு பொழுதினில் வெற்றி பெறும் தேர்வை பெறும் அவர் யாரு? பள்ளிகளில் துள்ளி வருகிற பிள்ளைகளின் காலை உணவினை அள்ளித்தரும். ஏன் பெருமக்களே இங்கே திரண்டிருக்கிறீர்கள்? ஏன் நாம் திமுகவை விரும்ப வேண்டும்? இளைஞர்களே, தம்பி, ஏன் திமுகவை விரும்ப வேண்டும்? ஏன் ஆதரிக்க வேண்டும்? ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லுங்க அண்ணே, ஒப்பி வச்சாலே சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், மாலிக் வந்து ஒரே ஒன்னே சொல்லுங்க. அனைத்து துறையிலும் அனைவருக்கும் வெற்றி செய்வதால் விரும்பவில்லை. நீங்க சொல்லுங்க தம்பி, பணியில் கொடுங்க சொல்லுங்க. ஏன் திமுகவை விரும்பும்? ஏன் திமுகவை ஆதரிக்க வேண்டும்? நாங்கள் படித்திருப்பது காரணமே டாக்டர் கலைஞர், முத்தமிழ் முதல்வர். ஆனா நீங்க சொல்லுங்க, நீங்க ஒரே ஒரு பையன், அவ்வளவுதான். நான் முடிக்க போறேன். ஒரே ஒரு பையன் நாடாளுமன்றத்திலே 266 கேள்விகளை கேட்ட ஒரே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் பெருமைக்குரிய நம்முடைய தமிழச்சி அம்மா அவர்களுக்கு பலத்த கடவுளையோடு அவர்கள், அதாவது பெரிய விஷயம், அவங்க மக்களுக்காக அவ்வளவு வினாக்கள் கேட்டாங்க. அவங்க இருப்பாங்க, கவிதையெல்லாம் எழுதிட்டு வந்தேன். ஏன் திமுகவை விரும்ப வேண்டும்? வீதியிலே மலம் அள்ளும் கைகளுக்கு விடுதலையை தந்தது யார்? வீதியிலே மலம் அள்ளும் கைகளுக்கு விடுதலையை தந்தது யார்? இந்த நாட்டிலே மாதருக்கு சொத்துரிமை தந்தது யார்? மாபெரும் தலைவன் வீதியிலே மலம் அள்ளும் கைகளுக்கு விடுதலையை தந்தது யார்? மனிதன் மாறாய் பாதையிலே கைரிச்சா இழுத்து ஓடும் பாவத்தை ஒழித்தது யார்? மாதருக்கு சொத்துரிமை தந்தது யார்? மாதருக்கு உரிமை தொகை தந்தது யார்? தாய்மார்களே, பெற்றோர்களே, நண்பர்களே, அனைவரும் கேட்கிறோம். நீங்கள் வினா கேளுங்கள், யாரையும் நீ ஓட்டு போடு என்று சொன்னார்கள். ஏனென்றால் எல்லா மனிதனுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரே ஆட்சி, பேராட்சி, சீராட்சி, சிறப்பாட்சி, அன்பாட்சி, பண்பாட்சி, எல்லா மனிதனுக்கும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆட்சி என்ன ஆட்சி? மனசாட்சி. இதுக்கு ஓட்டு போட்டு கேட்காங்க. சிவா, எம்பி சிவா அவர்கள் சொன்னதை போல மௌன யுத்தம் நடத்துங்கள் என்று சொல்லி நீங்கள் அவளோடு காத்துக் கொண்டிருக்கக்கூடிய பேச்சாளர் அவர் அக்கா நானும் புத்தமிழ் அறிஞர் கலைஞர் முன்னிலே பல கவியரங்குகள் பண்ணியிருக்கோம். நம்முடைய மருத்துவத்துறை அமைச்சர் ஐயா நடத்தக்கூடிய பல்வேறு நிகழ்ச்சிகளை கவியரங்குகளே அக்கா ஆண்டாள் அவர்களோடு பண்ணியிருக்கோம். அப்ப அக்காவை பற்றி நான் சொன்ன கவிதை மிக நம்முடைய புத்தமிழ் அறிஞரின் புதல்வர் ரொம்ப ரசித்த விஷயம் என்னவென்றால், பாட்டரங்கை கடற்கரையிலே
காரணம் ஆண்டாள் பிரியதர்சினி என்னுடைய அக்கா என்ற கவிதை கவியரங்கத்தினுடைய ஒரு கதாநாயகி அக்கா. அதாவது அவரை பற்றி ஒரே வரி சொல்ல வேண்டாம். ஏன்னா நான் மேடைக்கு ஏறி இங்க வந்திருந்தேன், இன்னும் 2 நிமிஷம் தான் ஆகும், அதுக்குள்ள அங்க ஒருத்தர் வந்து அப்படிங்கிறார். இதெல்லாம் தெரியாத காலேஜ் வாத்தியாரா யாராவது எங்க என்ன பண்ற மதியம் 6 நிமிஷம், நீங்களே 3 நிமிஷம். ஆகவே கவியரங்கினுடைய தங்கம், கவியரங்கை கலக்குரிய சிங்கம் இன்று தமிழ்நாட்டினுடைய தெருக்களில் எல்லாம் பீரங்கி போல் முழங்கி வரும் எங்களுடைய அக்கா ஆண்டாள் பிரியதர்சினி அவருடைய பேச்சை பற்றி ஒரே வரி சொல்ல வேண்டால், கலக்குகின்ற சிங்கம் வீச்சு அவருடைய பேச்சு, ஒரு சிங்க வீச்சு, பீரங்கியுடைய பேச்சு. அக்கா அவர்களை நேரமின்மையால் நான் நெடும் கவிதை சொல்லாமல் அறத்தினால் அடிமை விலங்குடித்த தலைவனை திறத்தினால் வந்த அக்காவை புலியை தாக்கிய உரத்தினால் தாக்கிய அந்த வீர புலவர்கள் உங்களுடைய வெடிகுண்டு போன்ற கைத்தட்டில் அழைக்கிறேன். அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார். எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாக கண்டே. பொங்கு தமிழருக்கு இன்னல் விளைத்தால் சங்காதம் நிஜமென்று சங்கே முழங்கு என்ற பாடலோடு இன்றைக்கு நாம் அத்தனை பேரும் இங்கே. பேரறிஞர் அண்ணா சொன்னார், தமிழன் யாருக்கும் தாழாமல், யாரையும் தாழ்த்தாமல், யாருக்கும் எஜமானனாக இல்லாமல், யாருக்கும் அடிமையாக இல்லாமல், யாரையும் சுரண்டாமல், யாராலும் சுரண்டப்படாமல் நல்வாழ்வு வாழ வேண்டும் என்பதே என் குறிக்கோள் என்று நம்முடைய பேரறிஞர் அண்ணா சொன்னார் என்றால், அப்படிப்பட்ட ஒரு நல்வாழ்வை கொடுத்து கொண்டிருக்கின்ற ஒரு நல்லவர், நம்முடைய தலைவர், வல்லவர், அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுவதற்காகத்தான் நாம் அத்தனை பேரும் இங்கே குழுமி இருக்கிறோம். எனவே ஆண்டாள் வந்திருக்கிறேன் அல்லவா, பல்லாண்டு பாட வேண்டும். இங்கிருந்து நாம் நம்முடைய முதல்வருக்கு பல்லாண்டு பாடுகிறேன். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 ஆண்டு நம்முடைய முதல்வர் வாழ்வாங்கு வாழ்ந்து நம்முடைய தமிழ்நாட்டை இன்னமும் 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 இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக மாற்றி காட்ட வல்லமை வேண்டும் என்று நாம் அத்தனை பேரும் கைதட்டலால் அவருக்கு வாழ்த்துக்களை சொல்லலாம். இந்த கைதட்டல் என்பது இந்த மேடைக்கானது அல்ல, அங்கே இருக்கின்ற நம்முடைய முதல்வருக்கு நாம் கொடுக்கின்ற உற்சாக டானிக் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நம்முடைய முத்தமிழர் கலைஞர் தான் நம்முடைய தலைவரை அடையாளம் காட்டினார். அவருக்கான அடையாளம் எது என்று கேட்டபோது அகராதியில் இல்லாத ஒரு வார்த்தை என்று நாம் சொல்ல முடியாது. அகராதியில் இருக்கின்ற ஒரு வார்த்தை தான். ஆனால் அது யாருக்கு மிக பொருத்தமாக இருக்குமோ, உழைப்பு உழைப்பு உழைப்பு, அதுதான் ஸ்டாலின் என்று சொன்னார் அல்லவா. அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு தலைவர் நமக்கு வாய்த்திருக்கிறார். இன்றைக்கு அவருடைய பிறந்த நாளை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நமது தலைவர் எப்படிப்பட்டவர், நல்லவர்கள் நமக்கு நன்றாக தெரியும். அவர் என்ன, நேற்று முளைத்த மழையில், நேற்று பெய்த மழையில் இன்றைக்கு முளைத்த காளானா? இல்லையே. 50 ஆண்டுகளுக்கும் மேலாக நம்முடைய இயக்கப்பணியில் அடிபட்டு 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 நிசாவில் சிறைப்பட்டு தன்னுடைய உடம்பில் விழுப்புண்களை பெற்று என்ன நடந்தாலும் சரி, நான் தமிழக மக்களுக்காக உழைப்பேன், தமிழ்நாட்டுக்காகவே உழைப்பேன் என்கின்ற அந்த உறுதிப்பாட்டோடு இன்றைக்கு பொறுப்பேற்றிருக்கிறார் என்றால், அப்படிப்பட்ட ஒரு தலைவர் நமக்கு வாய்த்திருக்கிறார். எப்படிப்பட்ட காலகட்டத்தில், அதைத்தான் நம்ம யோசிச்சு பார்க்கணும். எப்படிப்பட்ட காலகட்டத்தில் நாம எல்லாரும் பஸ்ல போனோம் அப்படின்னா பஸ் பாஸ் வாங்கி வைப்போம், தெரியுமில்ல, ட்ரெயின் பாஸ் வாங்கி வைப்போம். ஆனா இப்போ நம்முடைய பிரதமர் ஒரு பாஸ் வாங்கி வச்சிருக்கார். என்ன அப்படின்னா, வாரத்துக்கு 8 தடவை தமிழ்நாட்டுக்கு வர்றதுக்காக ஒரு ஃபிளைட் பாஸ் வாங்கி வச்சிருக்காருமா. அப்படின்னா எதற்காக தமிழ்நாட்டை வந்து கைப்பற்ற துடிக்கிறார்கள்? எதற்காக இப்போது தமிழ்நாடு அவர்களுக்கு தேவையாக இருக்கிறது என்றால், நோகாம நொங்கு திங்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படியாக இவர் நம்முடைய பிரதமர் அவர்கள் இந்தியாவை 10 ஆண்டுகள் ஆட்சி செய்து எந்த மாநிலத்தையும் முன்னேற்றவில்லை. ஆனால் அவருடைய
வேண்டும். கோபேக் மோடி என்று சொல்ல தேவையில்லை. ஏனென்றால் நாம் கொடுக்க போகின்ற அந்த நோட்டாவுக்கும் கீழேயான பூஜ்ய ஓட்டுகளே அவருக்கு தெரிவித்துவிடும். இங்கே கோபேக் மோடி என்று சொல்வதை விட செயலில் செய்து காமிப்பவர்கள் தான் தமிழர்கள் என்று. அப்படிப்பட்ட மிக அற்புதமான ஒரு வாழ்க்கையை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கின்ற நம்முடைய முதல்வர் அவர்கள் அன்றைக்கு பிறந்த நாள் அன்றைக்கு ஒரு செய்தியை சொன்னார். நாம் அத்தனை பேர் தெரிந்து வைத்திருந்தோம். என்ன செய்தி அப்படின்னா, பொதுவாக பிறந்த நாளுக்கு நாம பரிசு கொடுப்போம்ல எல்லாருக்கும். அப்படியாக அவர் ஒரு பரிசை கேட்டார் குழந்தைகளை நம்மகிட்ட. என்ன பரிசு என்றால், மத்தியில் ஆட்சி மாற்றமே என் பிறந்த நாளுக்கான பரிசு என்று உரைக்க சொன்னார் நம்முடைய தலைவர். இந்தியாவில் இருக்கின்ற மற்ற மாநிலங்களில் இருக்கின்ற முதல்வர்கள் எல்லாம் ஒன்றிய தலைவரை பார்த்து, ஐயா நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, நாங்க உங்க காலடியே விழுந்து கிடக்கிறோம் என்பதான அடிமை தரத்தை பின்பற்றுகிற போது நம்முடைய முதல்வர் மட்டும்தான் நெஞ்சை நிமிர்த்தி சொல்கிறார், தோழர்களே, மத்தியில் ஆட்சி மாற்றமே எனக்கான பிறந்த நாள் பரிசு என்று. கூடுதலாக ஒரு ஒன்றை சொல்கிறார், யார் ஆட்சி செய்ய வேண்டும் என்பதை விட யார் ஆட்சி செய்யக்கூடாது என்பது மிக முக்கியம் என்றால், எதற்காக நாம் அவ்வளவு குறிப்பாக இருக்கிறோம். ஒன்றியத்தில் ஜனநாயகம் வர வேண்டும் என்றால், சர்வாதிகாரம் அங்கிருந்து அகற்றப்பட வேண்டும் என்றால், நம்முடைய முதல்வர் கைகாட்டுகின்றவர் தான் அங்கே பிரதமராக அமர வேண்டும் என்பதற்காகத்தான் 40க்கும் 40. அதுதான் ரொம்ப முக்கியம். சிந்தாமல் சிதறாமல் என்று சொல்வோம் இல்லையா, அப்படிப்பட்ட நிலையில் நாம் 40 தொகுதிகளையும் வென்றெடுத்து நம்முடைய முதல்வருக்கு கொடுத்தால் அதுதான் இந்த பிறந்த நாளுக்கு தமிழர்களாகவும் தமிழச்சிகளாகவும் நாம் கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த பரிசு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்துக்கு வரப்போ நான் அப்படியே பயணம் பண்ணி வந்துட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. உலகத்தின் பல்வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய அந்த எம்என்சின்னு சொல்லுவோம்ல, பன்னாட்டு நிறுவனங்கள், அது எல்லாம் வரிசையா நம்முடைய சோழிங்கநல்லூர்ல கடை விரிச்சிருக்காங்கம்மா. அதுவும் அந்த இன்ஃபோசிஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய அந்த நிறுவனம், அதே மாதிரி மேலை நாட்டு நிறுவனங்கள், வேலை நாட்டு மருத்துவமனைகள் என்று இந்த ஊரில் நம்முடைய தமிழ்நாட்டின் தொழில்நுட்ப தலைநகரம் எது என்று கேட்டால் நிச்சயமாக நாம் சொல்லலாம் சோழிங்கநல்லூர் என்று. அப்படிப்பட்ட சோழிங்கநல்லூரை உருவாக்கி இருக்கின்ற நம்முடைய தம்பி அரவிந்த் ரமேஷ் அவர்களுக்கும் இந்த நிலையை நாம் அடைவதற்கு நமக்கு வழிகாட்டி கொண்டிருக்கின்ற நம்முடைய முதல்வர் அவர்களுக்கும் தான் நாம் மீண்டும் கைதட்டலாம், பரிசனை கொடுக்க வேண்டும். சரி, இப்போ நம்ம முதல்வரை பற்றி பேசுவதற்கு என்ன இருக்கிறது? நம்ம ஒருத்தர் பார்த்துக்கிட்டா என்ன கேட்போம்? நல்லா இருக்கீங்களா, நலமாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்போம்ல. அப்போ நேற்று ஒரு திட்டத்தை ஆரம்பித்தார் பாருங்கள் நம்முடைய முதல்வர். நீங்கள் நலமா என்கின்ற அந்த திட்டம், நீங்கள் நலமா என்கின்ற அந்த திட்டம் எப்போது வெற்றியடைந்த திட்டமாக மாறும் என்றால், நம்முடைய திமுகவின் அந்த தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்ட அந்த வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றிய பின்பு நம்முடைய முதல்வர் நம்மிடம் கேட்கிறார், நீங்கள் நலமா என்று. மிக சமீபத்தில் செங்கோட்டைக்கும் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கும் போயிட்டு வந்தேன், இந்த எல்லோருக்கும் எல்லாம் அந்த பரப்புரைக்காக. அப்போ நம்முடைய எளிய பெண்கள் அங்க வந்து உட்கார்ந்து இருக்காங்க. அவங்க கையை பிடிச்சுக்கிட்டு என்கிட்ட என்ன தெரியுமா சொல்றாங்க, எங்களுக்கு மாசம் மாசம் 1000 ரூபாய் வருமா, நம்முடைய ஸ்டாலின் பணம் அது அப்படின்னு சொல்லும் போது யோசித்து பாருங்க நல்லவர்களே. ஒரு 1000 ரூபாய் என்பது எப்படிப்பட்ட ஒரு ஆசுவாசத்தை நம்முடைய பெண்களுக்கு கொடுத்து இருக்கிறது, எப்படிப்பட்ட ஒரு சுதந்திரம். இந்த சமூகத்தில் தான் சொன்னார்கள் பெண்களின் கையில் பணத்தை கொடுக்க கூடாது என்று. அதற்காக அவர்கள் என்ன செய்தார்கள்? நம்மளாம் என்ன செஞ்சிருக்கோம்? சின்ன சின்னதா 5, 10 கடுகு டப்பால, புளி டப்பால, அரிசி டப்பாலையும் சேர்த்து வச்சோம்ல. நமக்கு ஒரு வெளியில அவசரமா போகணும், ஒரு 50 ரூபாய் இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறப்ப கூட யாரையாவது போய் வீட்டுல இருக்கவங்கள்ட்ட எனக்கு ஒரு 50 ரூபாய் கொடுக்குறேன், 50 ரூபாய் கொடுக்குறேன்னு எத்தனை முறை நம்முடைய தாய்மார்கள் கையேந்தி இருக்கிறார்கள். அதெல்லாம் நம்ம போய் நம்ம முதல்வர்கிட்ட சொன்னோமா இருக்கிறது? இல்ல இல்ல. ஆனால் நாம் சொல்லாமல் கூட நம்முடைய மனத்துடிப்பை அறிந்த ஒரு முதல்வர் யார் என்றால் நம்முடைய தமிழ்நாட்டு முதல்வர் தான். பெண்கள் யாரும் அவர்கிட்ட போய் இது மாதிரி பிரச்சனைகளை சொல்லி இருக்க முடியாது. ஆனால் பெண்களுக்கு இப்படி ஒரு சுருக்கு கயிறு இருக்கிறது, அந்த சுருக்கு கயிற்றை நான் விடுவிப்பேன் என்று நம் கையில் பணத்தை புழங்க வைத்தார் அல்லவா? இந்த 1000 ரூபாய் இருக்கும்போது பெண்கள் எல்லாம் திரும்ப என்ன செய்யறாங்க? எனக்காக நெய் பாலிஷ் வாங்கிக்கிறேன், எனக்காக லிப்ஸ்டிக் வாங்கிக்கிறேன், எனக்காக ஐலிஷ் வாங்கிக்கிறேன், அப்படியே வாங்குறோம். இல்ல இல்ல, என்னுடைய குழந்தைக்கு ஒரு வாய் பால் கூடுதலாக வாங்கி தர முடியும், என்னுடைய மகளுக்கு கூடுதலாக காய்கறி வாங்கி தர முடியும், எங்க வீட்டில் இருக்கிற
பாருங்க, தமிழ்ல இது வரைக்கும் ஆயிரக்கணக்கான வார்த்தைகளை நான் கடந்து வந்திருக்கிறேன். ஆனால் உலகத்திலேயே முதல் முறையாக மகளிரின் வேலையை, மகளிரின் உழைப்பை மரியாதை செய்து கௌரவப்படுத்தி அதற்கான உரிமை தொகை உங்களுக்கு நான் தருகிறேன் என்று நம்முடைய முதல்வர் கொடுத்திருக்கிறார் என்றால் எப்படிப்பட்ட வார்த்தை! அந்த நம்ம ஒரு உதவி தொகை கொடுக்கிறோம், அதை வாங்கும்போது மனசு கூசக்கூடாது, ஏதோ பிச்சை போடுறாங்க அப்படிங்கிற ஒரு உணர்வு நமக்கு வந்துடக்கூடாது. தன்மானம் ஒன்று இருக்குல்ல, அதுதானே நம்முடைய தந்தை பெரியார் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய சொத்து. எனவே அந்த தன்மானத்தின் அடையாளமாக இது நான் உங்களுக்கு உதவி தொகை தரல, நிதி உதவி கொடுக்கல, நீங்க நம்முடைய குடும்பங்களின் அடையாளமாக இருக்கிறீர்கள். உங்களுடைய 24 மணி நேரம் உழைப்பால் தான் நம்முடைய குடும்பம் உயர்கிறது. அப்படிப்பட்ட உழைப்புக்கு நான் கொடுக்கின்ற உரிமை தொகை என்று சொன்னார். தாயுமானவர் என்பதை தவிர வேறு என்ன வார்த்தை நாம சொல்லிட முடியும்? இல்ல, இன்னொரு கேட்கிறேன், நாம எல்லாருமே பெரியவர்களை நீங்களே சொல்லுங்க. ஒவ்வொருத்தருக்கும் கனவு இருக்கும், வீடு வாங்கணும் வீடு வாங்கணும். முதல்ல ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட் வீட்டுல இருப்போம், அப்புறம் உழைச்சு 1000 ஸ்கொயர் ஃபீட் வீட்டுக்கு போவோம், அப்புறம் 1500 ஸ்கொயர் ஃபீட் வீட்டுக்கு போவோம். ஆனா எந்த வீட்டுக்கு போனாலும் ஒரு வீடு இருக்குங்க, அந்த வீட்டுக்கான கடனை நாம் வாழ்நாள் முழுவதும் திருப்பி கொடுக்கவே முடியாது. அது அம்பானி, அதானி, டாடா, பிர்லா அந்த வீட்டுக்கான வாடகை கொடுக்கவே முடியாது. எந்த வீடு அது என்றால் மகளிரின், தாய்மாரின் கருப்பை என்கின்ற வீடு இருக்கிறது அல்லவா, அந்த கருப்பையில் இருந்துதான் நாம் அத்தனை பேரும் வந்திருக்கிறோம் என்றால் அந்த கருப்பை, ஒரு உள்ளங்கை அளவில் இருக்கக்கூடிய கருப்பைக்கான வாடகையை என்ன கொம்ப இதுவரைக்கும் கொடுத்துருக்காங்க, யோசிச்சு பாருங்க. அப்படிங்கும் போது அந்த கருப்பையை சுமக்கின்ற நெருப்பாக இருக்கின்ற நம்முடைய தாய்மார்களுக்கு நம்முடைய முதல்வர் செய்திருக்கின்ற மரியாதை தான் இந்த மகளிர் உரிமை தொகை. அப்புறம் விடியல் பயணம்னு ஒண்ணு இருக்குல்ல, அது இன்னும் அழகான வார்த்தை, எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நம்முடைய முத்தமிழர் கலைஞர் எப்படிப்பட்ட இலக்கியவாதி, கவிஞர், பேச்சாளர், படைப்பாளர் என்பதெல்லாம் நமக்கு நன்றாக தெரியும். ஆனால் வார்த்தைகளிலேயே சமூக புரட்சியை செய்கின்ற ஒரே தலைவர் நம்முடைய முதல்வர் மட்டும்தான். வெறும் ஒற்றை வார்த்தைகள், அதுல விடியல் பயணம். யோசிச்சு பாருங்களேன், வீட்டுல எல்லாருக்கும் இருக்கக்கூடியதான். மனத்தாங்கல் வரும், சண்டை வரும், வாக்குவாதம் வரும், டக்குன்னு வெளியில போகணும்னு நினைப்போம். ஆனா சுருக்கு பையில பார்த்தா பைசா இருக்காது இல்ல. அந்த மாதிரி நேரத்துல திரும்பவும் சண்டை போட்டவங்கள்ட்டே போய் எனக்கு ஒரு 10 ரூபாய் கொடு, 20 ரூபாய் கொடு, நான் வெளியில போகணும்னு சொன்னா யார் கொடுப்பா? கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி நேரத்துல மனசு அப்படியே பாறாங்கெல்லாம் கணக்கும் தெரியுமா, யாருமே இல்லையா எனக்கு உதவி பண்ண, இப்படி மூச்சு அடிச்ச மாதிரி நான் இருக்கேன், எனக்காக ஒரு சொட்டு மழை நீர் எங்கிருந்தாவது வந்துடாதா அப்படின்னு நம்ம பரிதவிச்சு போயிருப்போம்ல. அப்படியாக ஒரு சொட்டு மழை நீருக்காக நாம் ஏங்கி இருந்த போது உனக்கான பெருமழையாக நான் கொடுக்கிறேன் என்று நமக்கான விடியல் பயணம் என்ற ஒரு திட்டத்தை நம்முடைய முதல்வர் அறிவித்திருக்கிறார் என்றால் வரும்போது கூட பார்க்க நிறைய பிங்க் பஸ். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாளை மகளிர் தினம், உலக மகளிர் தினத்தை நாம் அனுசரிக்கிறோம். இந்த மகளிர் தினம் என்பதே பெண்களுக்கு சுதந்திரமும் விடுதலையும் கொடுப்பதற்கான ஒரு தினம், தன்மானத்தை கொடுப்பதற்கான ஒரு தினம் என்றால் அந்த மகளிர் தினம் எல்லாம் வருவதற்கு முன்னாடியே நம்முடைய தமிழ்நாட்டில் ஏராளமான எக்கச்சக்கமான மகளிர் தினங்களை நமக்கு நம்முடைய முதல்வர் கொடுத்திருக்கிறார் தோழர்களே. எப்படிப்பட்ட அற்புதமான முதல்வர் பாருங்கள். அதுல கூடுதலா இன்னும் சொல்லி அந்த பெண்களை என்ன சொல்றாங்க, எங்க வீட்டுல எனக்கு சைக்கிள் வாங்கி கொடுத்தா வாங்கி தர மாட்டாங்க, 2 வீலர் வாங்கி கொடுத்தா வாங்கி தர மாட்டாங்க, கார் வாங்கி கொடுத்தா கார் வாங்கி தர மாட்டாங்க. ஆனா நம்முடைய முதல்வர் தான் எனக்காக பிங்க் பஸ் வாங்கி கொடுத்துருக்காருமா. யோசிச்சு பாருங்க, வெறும் சைக்கிள் ஒரு 1000 ரூபாய் இருக்கும், 2 வீலர் ஒரு 20,000 ரூபாய் இருக்கும். ஆனால் பல லட்சக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள பேருந்துகளை பிங்க் பஸ் என்று வாங்கி கொடுத்திருக்கிறார் நமக்காக. அதனால இப்ப என்ன சொல்றாங்க பெண்கள்லாம், எனக்கு பைசாவே வேண்டாம், நான் பாட்டுக்கு எங்க வேணா எந்த பஸ்ல வேணா ஏறுவேன். அது தவிர அது கொடுக்கிற சுகம் என்ன தெரியுமா, பெண்கள் அந்த பிளாட்ஃபார்ம்ல வேலை பண்ற பெண்கள் இருக்காங்கல்ல, காய்கறி கூட சுமந்துட்டு, பூ கூட சுமந்துட்டு, அவங்க ஒரு இடத்துல அன்னைக்கு வியாபாரம் நடக்கல, வேற எங்கேயாவது அதை தூக்கிட்டு போகணும் அப்படின்னா திரும்பவும் ஒரு 50 ரூபாய் செலவு பண்ணி இன்னொரு பஸ் மாறுவதை விட இப்போது மிக இயல்பாக அவர்கள் அந்த பேருந்துகளில் ஏறி செல்கிறார்கள் என்னும்போது அது ஒரு மிகப்பெரிய தாய்மானவர் திட்டம் என்று நம்முடைய முதல்வர் அறிவித்திருக்கிறார். சரி, இதை கூட விட்டுருவாங்க. பெற்றோர்கள் இப்பெல்லாம் தெரியும், ஆண் பெண் கணவன் மனைவி 2 பேருமே வேலைக்கு போக வேண்டியது.
அந்த மாதிரி சூழல்ல பல வீடுகள்ல நம்ம பார்த்துருக்கோம். காலையில அடக்க பறக்க எழுந்து சமைக்க முடியாம அம்மாக்கள்லாம் அடுத்த பாதிப்பாக அப்படியே இருக்கும். ஆனா டைம் ஆயிடுச்சு நான் போறேன் அப்படின்ட்டு அப்படியே போயிடுவாங்க. போகும்போது சொல்லிட்டு போவாங்க பொண்ணுகிட்ட. அந்த பொண்ணு 8 வயசு தான் இருக்கும். அவள்கிட்ட சொல்லிட்டு போவாங்க, அடுப்புல இதெல்லாம் பண்ணி வச்சிருக்கேன், நீ அதை ஆக்கி முடிச்சு தம்பிக்கும் தங்கச்சிக்கும் கொடுத்துட்டு நீயும் கட்டிட்டு இருக்கு ஸ்கூலுக்கு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. ஆனா இப்போ அந்த பெண்கள் என்ன தெரியுமா சொல்கிறார்கள்? அம்மா நான் வெளியில போய் வேலைக்கு போனா அங்க எனக்கு ஒரு வாய் சோறு கூட உள்ள போகாதுமா. ஏன்னா என் புள்ள சாப்பிடல, என் பொண்ணு சாப்பிடல, அவங்களுக்காக நான் எதையுமே செய்யாம வந்துட்டே பரிதவிப்பா இருக்கும். ஆனா இப்போ அவங்க என்ன சொல்றாங்க, நீ சமைக்கணும் கஷ்டப்படாதுமா, எங்க ஸ்கூல்ல ஸ்டாலின் சாப்பாடு போடுறாங்க. யோசிக்கிறாங்க, ஸ்டாலின் சாப்பாடு போடுறாங்க, அதை நாங்க அங்க போய் சாப்பிட்டுக்கிறோம் என்றால் இதுதான் ஒரு தலைவன் செய்ய வேண்டிய சேவை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். லீடர்ஷிப் என்றால் என்ன? A proper leader, a perfect leader will dream about a society and make way for that attaining that society அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்னுடைய சமூகம், என்னுடைய இனம், என்னுடைய தமிழ்நாடு ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பது நம்முடைய முதல்வர் அவர்களின் கனவு. அப்படி ஆரோக்கியமான சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? அது உணவிலிருந்து ஆரம்பிக்கிறது. உணவை அந்த சிறு குழந்தைகளுக்கு கொடுக்கும் போது அவர்கள் மிக மிக ஆரோக்கியமான எதிர்கால இளைஞர்களாக உருவாவார்கள். அதுதான் மிக முக்கியம். இவர்கள் இன்னும் வளர்ந்து பெரிய ஆளாகிறதுக்கு 10 வருஷம் ஆகலாம், 15 வருஷம் ஆகலாம். ஆனால் அவர்கள் வளரும் போதே ஆரோக்கியமான குழந்தைகளாக வளர்வார்கள். இதுலதான் நம்ம யோசிச்சு பார்க்கணும். உத்தரப்பிரதேசத்துல ஒரு பெண் குழந்தை பிறந்தால் அந்த குழந்தை தன்னுடைய 5வது பிறந்த நாளை கூட கொண்டாடுவதில்லை. ஏனென்றால் மால் நியூட்ரிஷன் என்று சொல்லப்படக்கூடிய உணவு சத்து குறைபாட்டால் அந்த பெண் குழந்தை இறந்து போகிறது. ஆனால் நம்முடைய முதல்வர் கொண்டு வந்திருக்கின்ற இந்த காலை உணவு திட்டத்தால் ஆண் குழந்தைகளும் சரி பெண் குழந்தைகளும் சரி மிக மிக ஆரோக்கியமான குழந்தைகளாக உருவாகி கொண்டிருக்கிறார்கள். அதே போன்றுதான் அந்த மகன்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த கல்வி உதவித்தொகை என்று சொல்கின்ற அந்த புதுமை பெண் திட்டம். எத்தனையோ பேர் நம்ம வீட்டிலேயே பெண் குழந்தைகள் இருப்பாங்க. செலவு ஜாஸ்தியா இருக்குமா, நீ படிக்க வேண்டாம், ஏதாவது ஒரு வேலைக்கு போயிடு. எத்தனையோ அம்மாக்கள் சொல்கிறார்கள், இல்லை என்று மறுக்கவே முடியாது. அந்த மாதிரி சூழல்ல நம்முடைய முதல்வர் சொல்றாரு, பெண் குழந்தையின் படிப்பை தடுக்க வேண்டாம், அவர்களுக்காக நான் 1000 ரூபாய் ஒவ்வொரு மாதமும் கொடுக்கிறேன் என்று ஒவ்வொரு மாசமும் ஒரு பெண் குழந்தையின் அக்கௌண்ட்ல, பேங்க் அக்கௌண்ட்ல 1000 ரூபாய் வந்து சேருது என்னும் போது அது அவளுக்கு எப்படிப்பட்ட வாழ்வாதாரமாக இருக்கிறது. சரி, இது பெண் குழந்தைகளுக்கு மட்டும்தானா அப்படின்னு ஒரு சின்ன சலசலப்பு வந்து இல்ல மக்கள் மத்தியில. பையன்களுக்கு ஏன் கொடுக்கல, அது எதுக்கு அப்படி ஒரு வேறுபாடு அப்படின்னு உடனே நம்முடைய முதல்வர் அதுவும் அப்படிதான். அரசு எந்திரம் என்பது எப்பவுமே காதுகள் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா நம்முடைய முதல்வர் நாம் சொல்லுகின்ற அந்த மென்மையான வார்த்தைகளை கேட்டு அதை கேட்டு தீர்வுகளை கொடுக்கிறார். அந்த சின்ன பசங்க நீங்க நல்லா படிங்க, காலேஜ் போகும்போது உங்களுக்காக நான் தமிழ் புதல்வன் திட்டத்தை கொடுக்கிறேன், அதற்காக 1000 ரூபாயை கொடுக்கிறேன் என்று அந்த குழந்தை ஆண் குழந்தைக்கும் அந்த கல்வி உதவி தொகையை கொடுக்கிறார் என்றால் இப்படித்தான் நாம் அதை பார்க்க வேண்டியிருக்கிறது. லேர்னிங் பண்ணும்போதே ஏர்னிங், லேர்ன் அண்ட் ஏர்ன், இல்ல ஏர்ன் while you learn என்கின்ற அந்த ஒரு திட்டம் இந்தியாவிலேயே முதல் முறையாக தமிழ்நாட்டில் தான் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. படிக்கும் போதே படிக்கிறதே நீ வேலையா பண்ண, உனக்கு அதுக்கு சம்பளம் 1000 ரூபாய் கொடுங்க, எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. இந்த மாதிரியான ஒரு புதுமை திட்டம் இந்தியாவில் வேற எங்கேயுமே கிடையாது. இப்படியாக நம்ம இந்த பொருளாதார சிக்கலில் இருந்து விடுவித்து நம்முடைய கனவுகளை அடைவதற்கான ஒரு வல்லமையை நமக்கு கொடுக்கின்றார் நம்முடைய முதல்வர் என்னும் போது அவருக்கு நாம் எப்படி திருப்பி செலுத்த வேண்டும் என்றால் அவர் பிறந்த நாள் பரிசாக ஒன்றே ஒன்றுதான் கேட்டார். 40க்கும் 40 என்கின்ற அந்த உத்தரவாதத்தை நாம் அத்தனை பேரும் கொடுத்து நம்முடைய மாண்புமிகு முதல்வர் கை நாட்டுகின்றவர் தான் தில்லியில் பிரதமராக வர வேண்டும் என்கின்ற அந்த நிலையை உருவாக்குவோம். இல்லை என்றால் அந்த பக்கத்திலிருந்து வருகின்ற அந்த மதச்சார்புள்ள விஷப்பாம்புகள் நம்முடைய தமிழகத்தை காது வாங்க காத்துக் கொண்டிருக்கின்றன. நம்முடைய பிரதமர் பிளைட் பாஸ் எடுத்து வச்சிருக்கார். தினம் டெல்லியில இருந்து இங்க வந்துட்டு இருக்காரு. 22ஆம் தேதி திரும்ப வரப்போறாங்க. இவருக்கு வேலையே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்பதான் உங்களுக்கு நம்மள கண்ணுக்கு தெரியுது. ஜனவரி மாதம் வெள்ளத்திலையும் புயல்லையும் நம்ம கிடந்தப்போ நம்முடைய முதல்வர் எத்தனை முறை எங்களுக்கு 37,000 கோடி
தெரியுமா? நீங்க கையை இறுக்கி மூடி வைத்திருந்தால் கூட நான் என்னுடைய மனசு என்கின்ற கஜானாவிலிருந்து என்னுடைய தமிழ் மக்களுக்கு அன்பை அள்ளி 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 கொடுப்பேன் என்று நமக்கான நிவாரண தொகையை கொடுத்தார் என்றார். இதுதான் உண்மையான தலைவர். தன்னுடைய நண்பர்களுக்காக மட்டுமே இந்தியாவை சுரண்டி கொடுக்கின்றவர் ஒன்றிய தலைவர். நம்முடைய தமிழ்நாட்டு மக்களுக்காக தன்னுடைய கஜானாவிலிருந்து எல்லாவற்றையும் எடுத்து கொடுக்கின்றவர் நம்முடைய தமிழக முதல்வர் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட நிலையில் இனிமேலும் நம்முடைய ஒன்றிய தலைவர் தமிழ்நாட்டுக்கு வருவார். தேர்தல் முடியும் வரைக்கும் நாம் அத்தனை பேரும் அவருக்கு வெறும் எண்ணிக்கை தான். நீங்க ஓட்டர் லிஸ்ட் நம்பர் இது, நீங்க ஓட்டர் லிஸ்ட் நம்பர் இது, இப்படின்னு நம்மை வெறும் எண்ணிக்கையாக பார்க்கிறார், மனிதர்களாக பார்க்கவில்லை. ஆனால் நம்ம ஒவ்வொருவரையும் மானமுள்ள தமிழராகவும் தமிழச்சியாகவும் பார்க்கின்றவர் நம்முடைய முதல்வர் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் அவர் கொடுக்கின்ற திட்டங்கள் கூட சுயமரியாதை திட்டங்களாக இருக்கின்றன என்ற போது நம்முடைய முதல்வர் மீண்டும் சொல்வோம், பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 ஆண்டு வாழ்ந்து நம் தமிழகம் மட்டுமல்ல இந்த உலகத்துக்கே அவர் சூரியனாக மாற வேண்டும். உதய சூரியன் நம் ஒவ்வொருவரின் இதய சூரியன் என்று இனிமேல் உறக்க சொல்வோம். உதய சூரியன் நம் ஒவ்வொருவரின் இதய சூரியன். அந்த இதய சூரியன் இந்த இருட்டான வெளிச்சம், இந்த இருட்டான இரவிலும் கூட வெளிச்சத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது, இனிமேலும் கொடுக்கும். அப்படிப்பட்ட இதய சூரியனை, உதய சூரியனை நமக்கு உருவாக்கி கொடுத்த நம்முடைய தந்தை பெரியாரிலிருந்து ஆரம்பித்து நம்முடைய பேரறிஞர் அண்ணா, முத்தமிழர் கலைஞர், நம்முடைய முதல்வர் இன்னும் பல்லாண்டு சூரியன்களாக இருந்து நமக்கு வழிகாட்ட வேண்டும் என்று வேண்டி விரும்பி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை அக்கா, செய்தி செறிவு. இந்தியாவிலே ஏன் உலகத்திலேயே ஐயாவுக்கு தான் மாறியிலே பலூன் விட்டார். அரிது அரிது சொசைட்டி டைரக்டராக பிறப்பது அரிது. அரிது அரிது பேரூராட்சி துடிக்கும் ஒரு எம்எல்ஏவா இருப்பது அரிது. நன்றி. உணர்ச்சி வசப்பட்டேன். இப்ப யாரை அழைக்க போன்னு எனக்கே தெரியல. மூவேந்தர் போல இருக்கிறாங்க. அண்ணனே அழைக்க சொல்லி தமிழகத்தின் பண்புகளாத தலைவர், நாடு போற்றும் நத்தமிழ் முதல்வர், திராவிட சூரியனாய் தமிழினத்தை கட்டிக்காக்கின்ற காவலரன், காவிய தலைவர் டாக்டர் கலைஞருடைய அன்பு புதல்வர், நமது ஆளுநர் தலைவர் தளபதியுடைய பிறந்தநாள் விழாவை எழுச்சியோடு கொண்டாடுகிற இந்த இனிய விழாவினுடைய தலைவர், தொகுதியுடைய சட்டப்பேரவை உறுப்பினர், பகுதி கழகத்துடைய செயலாளர், சட்டமன்ற உறுப்பினராய் பணியாற்றி சாதனை புரிந்திருக்கிற எங்கள் ஆளுநர் அண்ணன், தமிழகத்தில் இருக்கிற சட்டமன்ற தொகுதிகளில் அதிக வாக்காளர்களை கண்ட தொகுதியாகும் சோழிங்கநல்லூர் தொகுதியில் முத்துரை பதிக்கின்ற நட்சத்திர சட்டமன்ற உறுப்பினர், ஓயாது உழைக்கிற எங்கள் ஆளுநர் அண்ணன் அரவிந்த் ரமேஷ் அவர்களே, வரவேற்புரை ஆற்றியிருக்கிற இயக்கத்துடைய முன்னோடிகள் அண்ணன் பஷீர் அவர்களே, அண்ணன் ராஜேந்திரன் அவர்களே, முன்னிலை ஏற்றிருக்கிற கழகத்துடைய ரத்த நாடகங்கள் அண்ணன் தனசேகர், குமரேசன், சாந்தி பசுபதி, நாகராஜ், பாபு, சங்கர், ரவி, அரசு, முருகேசன், தேவகுமார் உள்ளிட்ட இயக்கத்துடைய முன்னோடிகளே, நாடு வாழ நீடு வாழ்க என்று அன்பு தளபதிக்கு வாழ்த்து சொல்லி வாழ்த்துறை வழங்க வருகை தந்திருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னணி தலைவராக இருந்து இயக்கத்தில் பணியாற்றி வருகிற எங்கள் ஆளுநர் அண்ணன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சொல்வேந்தர் ஆளுநர் அண்ணன் கம்பம் செல்வேந்தர் அவர்களே, திராவிட இயக்கத்துடைய முன்னணி தலைவராக அன்பு தலைவர் கலைஞருக்கும் அருமை தலைவர் தளபதிக்கும் பக்க பலமாக இருந்து இயக்கத்திற்கு கருஞ்சட்டை படையை தாயுள்ளத்தோடு அர்ப்பணித்து பணியாற்றுகிற பேராசிரியர், கழகத்தின் கருத்து பெட்டகம், மதிப்பிற்கு மரியாதைக்குரிய ஐயா சுடவி அவர்களே, ஒரு அற்புதமான உரையை நிகழ்ச்சி
சட்டப்பேரவை உறுப்பினர் அன்பு சகோதரர் பிரபாகர் ராஜா அவர்களே, நிகழ்ச்சியில் பங்கெடுத்து பெருமை சேர்த்திருக்கிற அண்ணன் பாலவாக்கம் சோமு அவர்களே, அருமை அண்ணன் பாலவாக்கம் விஸ்வநாதன் அவர்களே, அருமை அண்ணன் மனோகரன் அவர்களே, அண்ணன் மதியழகன் அவர்களே, அண்ணன் ஏழுமலை அவர்களே, ஒன்றிய பெருந்தலைவர் சங்கீதா பாரதிராஜன் அவர்களே, அண்ணன் வெங்கடேசன் அவர்களே, அருமை அண்ணன் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற அருமை அண்ணன் எட்டியப்பன் அவர்களே, அண்ணன் விஜயபாலன் அவர்களே, அருண்குமார் அவர்களே, நிகழ்ச்சிக்கு பெருமை சேர்த்திருக்கிற அண்ணன் மதியழகன் அவர்களே, அழைப்புதலில் இடம்பெற்றிருக்கிற இயக்கத்துடைய முன்னோடிகளே, நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிற எனது அருமை அண்ணன் கவிஞர் சொற்கோ, அன்பு தலைவர் கலைஞருடைய பெயரை தந்தையாக கொண்டிருக்கிற எனது அருமை அண்ணன் கவிஞர் சொற்கோ அவர்களே, நாங்கள் இன்றைக்கு மதிக்கிற பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையை சார்ந்த அருமை தோழர்களே, காவல்துறை நண்பர்களே, பெருந்தலாக குழுமியிருக்கிற அன்பு சகோதரிகளே, கழக முன்னோடிகளே, எல்லோர் பெயரையும் விழிக்க வேண்டும், அழைக்க வேண்டும் என்றால் அன்பு தலைவர் கலைஞருடைய ஒற்றை வார்த்தையை கடனாக பெற்று இரவலாக பெற்று ஏன் பிச்சையாக பெற்று சொல்ல வேண்டும் என்றால், கலைஞரின் உயிருக்கும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் ஒரு மாபெரும் கருத்தரங்க நிகழ்ச்சியை 4 தினங்கள் 4 தலைப்புகளில் பேச வேண்டிய ஒரு பொருளை 4 சொற்பொழிவாளர்களை வைத்து ஒரு மாநாட்டை போல் சோழகிரி தொகுதியில் அருமை அண்ணன் அரவிந்த் ரமேஷ் நடத்துகிறார் என்று சொன்னால், மற்ற பகுதிகளுக்கெல்லாம் மற்ற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கெல்லாம் ஒரு முன்மாதிரி உறுப்பினர் இந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் அரவிந்த் ரமேஷ் என்பதை நிரூபிக்கக்கூடிய வகையில் ஆயிரக்கணக்கான மக்களை கூட்டி வைத்து அன்பு தலைவர் தளபதியுடைய பிறந்தநாள் விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இங்கே உரையாற்றிய நம்முடைய கவிஞர் விட்ட இடத்திலிருந்து நாடு வாழ நீடு வாழ்க என்று நான் வாழ்த்த வேண்டுமானால், நாடாளுமன்ற தேர்தலில் 40க்கு 40 தமிழகத்தில் திமுக கூட்டணி வெற்றி பெற வேண்டும். அதற்கான இறுதி அறிவிப்பை நம்முடைய அருமை சகோதரர் தெரிவித்தார். கூடியிருக்கிற கூட்டம், மக்கள் அலைமோதுகிற கூட்டம், அன்பு தலைவர் தளபதி இன்றைக்கு தமிழகத்தை ஆளுகிற இந்த நேரத்தில் இந்தியா உற்று பார்க்கிற ஒரு தலைவராக நம்முடைய அன்பு தலைவர் ஆளுநர் தளபதி விளங்குகிறார். இது சொல்லவே அல்ல. அகில இந்தியாவில் மோடி ஆண்டாலும் ஏன் ஒரு சில பத்திரிகைகள் பொய்யாக சொல்வதை போல் 400 இடங்களில் மோடி வென்றாலும் தமிழகத்தில் 40க்கு 40 திமுக கூட்டணி வெற்றி என்பதை எந்த கொம்பனாலும் தட்டி முடிக்க முடியாத உழைப்பை தந்திருக்கிறார் நம்முடைய தலைவர். ஒரு காலத்தில் பாராளுமன்றத்தில் கொண்டு அண்ணா பேசினாராம், வடக்கு வாழுகிறது, தெற்கு தேய்கிறது, கடமை கண்ணிய கட்டுப்பாட்டை கற்றுத்தந்த அண்ணா. அவர் வாயில் ஒரு வார்த்தை வந்தால் 1000 அர்த்தங்கள் உண்டு, 1000 பொருள்கள் உண்டு. வடக்கு வாழுகிறது, தெற்கு தேய்கிறது என்று பேசினார், கதறினார், அழுதார், புலம்பினார், வேதனைப்பட்டார் அண்ணா. ஆனால் அவருடைய அன்பு தம்பி டாக்டர் கலைஞர் தலைமையில் 40க்கு 40 நாடாளுமன்றத்தில் வென்ற பிறகு 14 மத்திய அமைச்சர்களை தமிழகத்தில் கொண்டு வந்த பிறகு அதே அண்ணா சொன்ன வார்த்தையை மாற்றி வடக்கு வாழுகிறது, தெற்கு வடக்கை ஆளுகிறது என்ற கட்டத்தை உருவாக்கிய தலைவர் டாக்டர் கலைஞர் என்ற கம்பீர தலைவர். எனவே நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பங்களிப்பு இந்தியா உற்று பார்க்கிறது. இந்தியா கூட்டணியில் அகில இந்திய அளவில் காங்கிரஸ் தலைமை வகித்தாலும், பொது உடைமை கட்சிகள் தலைமை வகித்தாலும், மாநில கட்சிகள் அங்கம் வகித்தாலும், பிரதமர் நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் யாருக்கு அச்சப்படுகிறார்கள் என்றால் கோபாலபுரத்து கோமான் டாக்டர் கலைஞர் பெற்ற பிள்ளை அண்ணன் தளபதிக்கு அச்சப்படுகிற நிலை இன்னைக்கு உருவாகி இருக்கிறது. அதற்கு காரணம் கடந்த கால நிகழ்வுகள் தான். இந்தியாவின் தலைநகர் டெல்லி ஒரு காலத்தில் உண்டு. இந்தியாவின் தலைநகர் டெல்லி என்பதை மாற்றி இந்தியாவின் தலைநகர் சென்னை என்று சொல்ல வைத்த தலைவர் டாக்டர் கலைஞர் என்ற கம்பீர தலைவர். காரணம், மாநில கட்சி திமுக இந்தியாவுக்கு வழிகாட்டியது. பொதுவாக அகில இந்திய கட்சிகள் தான் மாநில கட்சிகளுக்கு அரசியல் வாழ கற்றுத் தரும். ஒரு சம்பவத்தை சொல்ல வேண்டும் என்றால், இந்திய நாட்டின் பிரதமர் அன்னை இந்திரா காந்தி அம்மையார் உருவத்தில் பெண்ணாக இருந்தாலும் உள்ளத்தில் ஆணாக இருந்தவர். 144 அடிசர நாட்டிற்கு தலைவி. பங்களாதேஷ் யுத்தத்தை
வெற்றி கண்ட அந்த இரும்பு பெண்மணி இந்திரா காந்தி பிரதமர் மாலை 6 மணியளவில் பிரதமர் இல்லத்தில் இந்திய நாட்டினுடைய ஜனாதிபதி வேட்பாளர் யார் அறிவிப்பேர் என்று அறிவித்தார் இந்திரா காந்தி அம்மையா. 6 மணி ஆனது. டெல்லியிலே பிரதமர் வீடு, நூற்றுக்கணக்கான பத்திரிகையாளர்கள், நூற்றுக்கணக்கான கேமராக்கள், வீடியோக்கள், பிரதமர் வேட்பாளர் ஜனாதிபதி வேட்பாளர் அறிவிக்கப்பட வேண்டிய நேரம். இந்திரா காந்தி அம்மையார் வந்தால் நீதி கிரியா நீலம் சஞ்சீவ ரெட்டியா யார் ஜனாதிபதி வேட்பாளர் சொல்ல வேண்டிய நேரம். வந்த இந்திரா காந்தி அம்மையார் சொன்னார், அறிவிக்கிற நேரம் வந்துவிட்டது. ஆனால் அறிவிக்க வேண்டிய தலைவர் சென்னையிலிருந்து புறப்பட்டு வந்து டெல்லி விமான நிலையத்திற்கு மேலே மேகமூட்டம் சரியில்லாத காரணத்தால் விமானத்தில் இறங்க இயலவில்லை. சரியாக 7 மணிக்கு வாருங்கள். தென்னகத்தின் மூத்த தலைவர் டாக்டர் கலைஞர் இதே இடத்தில் வந்து யார் ஜனாதிபதி வேட்பாளர் என்பதை அறிவிப்பார் என்று சொன்ன தலைவி இந்திரா காந்தி. ஆக இந்தியா உற்று பார்க்கிற ஒரு பேரியக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். 10 ஆண்டு காலம் மோடி ஆட்சி, 10 ஆண்டு காலம் அஇஅதிமுக ஜெயலலிதா OPS எடப்பாடி ஆட்சி. இந்த 10 ஆண்டுகளில் திராவிட முன்னேற்ற கழக தொண்டர் காத்திருக்கிற என் அண்ணன், கழகத்தின் ரத்த நாளம், கழகத்தின் உடல் பிறப்பு, தளபதி நேசிக்கிறேன் பூஜிக்கிறேன் என் உடன்பிறப்பு எந்த ஒரு சிங்கிள் பைசாவுக்கு ஆசைப்பட்டு தடமாறி இருப்பானா? லட்சியத்தை விட்டு இருப்பானா? அரசியலை விட்டு விலகி இருப்பானா? எப்படி 10 ஆண்டு காலம் தம வாழ்க்கை ஏற்பட்டு தமிழகத்தின் முதல்வராக தன்னல்லாத தலைவர், நம்முடைய தலைவர் ஆரியரண்ணன் தளபதி முதலமைச்சராக பொறுப்பேற்கிற போது 40க்கு 40 கூடியிருக்கிற கூட்டத்தில் சொல்கிறேன், எங்கள் அண்ணன்களை வைத்துக் கொண்டு சொல்லுகிறேன், 2 மாதம் காத்திருக்க வேண்டாம். நாளைய தினம் நாடாளுமன்ற தேர்தல் வந்தாலும் 40க்கு 40 திமுக கூட்டணி வெற்றி பெறும் என்ற நிலை தமிழகத்தில் அறுதியிட்டு உருவாக்கி இருக்கிறது. அந்த அளவிற்கு மனிதநேயம் மிக்க தலைவராக, இந்தியாவை நேசிக்கிற தலைவராக, இந்திய திருநாட்டில் மதசார்பற்ற கொள்கைக்கு ஒரு ஆபத்து என்றால் அது குரல் கொடுக்கிற தலைவர் நம்முடைய தலைவர். இந்திய திருநாட்டில் மாநில சுயாட்சி உரிமைக்கு, மாநில உரிமைக்கு ஒரு ஆபத்து என்றால் அதற்கு குரல் கொடுக்கிற தலைவர் நம்முடைய தலைவர். இதே எடப்பாடி முதலமைச்சராக இருந்தபோது ஆளுநர் மாளிகையில் இருந்த ஆளுநர் ஊர் முழுவதும் அடுக்கலாக சென்றார். ஆட்சி இல்லை, அதிகாரம் இல்லை, கோட்டை இல்லை. ஆனாலும் ஆளுநர் நிலையை தான் பார்க்க வேண்டியதை தவிர அவர் முதலமைச்சர் வேலையை பார்க்க கூடாது என்று அதிமுக ஆட்சி இருந்த போதே ஆளுநருக்கு கருப்பு கொடி காட்டி ஜனநாயகத்தை காத்த பேரியக்கம் திராவிட முன்னேற்ற கழகமும் அதன் தலைவர் அண்ணன் தளபதி அவர்களும். எனவே ஆட்சியில் இல்லாத போதே அப்படி என்றால் இன்றைக்கு இருக்கிற ஆளுநர் ரவி எம்மாத்திரம். பிரதமர் மோடி இந்த வாரத்தில் 2 முறை வந்தார். வந்துவிட்டு சொன்னார், நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு திமுக கழகம் இருக்காது. திமுக கழகத்தை இல்லாமல் ஆக்குகிற சக்தி உலகத்தில் யாருக்கு உண்டு? இன்னும் சொல்ல விடுவேனால் தன்னை அழித்து விடுவேன், ஒழித்து விடுவேன் என்று சொன்ன அந்த தலைவர்களுக்கெல்லாம் தன் ஆயுள் காலத்தில் அவர்களுக்கான கல்லறையை கட்டித்தந்த தலைவர் டாக்டர் கலைஞர் என்ற கம்பீர தலைவர் ஆளுநர் மாளிகையிலிருந்து புறப்பட்டு சென்னை கடற்கரை சாலையில் சென்றுவார். எனவே கழகத்தை அழிக்க நினைத்தவன் தான் அழிந்தாலே தவிர கழகத்திற்கு அழிவில்லை. நேரத்தில் அருமை புரிகிறது. நாடு வாழ இந்த தலைவன் பல்லாண்டு வாழ வேண்டும். நாட்டு மக்கள் வாழ இந்த தலைவன் பல்லாண்டு வாழ வேண்டும். எங்கள் அம்மையார் ஆண்டாள் பிரியதர்சினி சொன்னாரே, கேட்காமலேயே செய்கிற ஈகை குணம். நான் சார்ந்திருக்கிற தஞ்சை மாவட்டம் திருவனைமந்தூர் தொகுதி. அந்த தொகுதியில் 70 வயதை மதிக்கத்தக்க ஒரு ரிக்ஷா ஓட்டுநர். அந்த ரிக்ஷா ஓட்டுநர் தன் கண்களை தானமாக தந்தார். ஒரு காலத்தில் நாம் துக்கங்களுக்கு செல்கிற பொழுது, இறப்பு நிகழ்ச்சிக்கு செல்கிற பொழுது ஒரு பேனர் வைத்திருப்பார்கள், இவர் உடல் தான உறுப்பு தானம் செய்தவர். அதை பார்ப்போம், அந்த குடும்ப உறுப்பினர்களை விசாரிப்போம், வாழுகிற காலத்தில் இப்படி ஒரு தியாகம் செய்தார் என்று வாழ்த்துவோம். அதோடு சரி. ஆனால் நம்முடைய தலைவர், நம்முடைய முதல்வர் ஈகை குணமுடைத்தவர், கலைஞருடைய உள்ளத்தை பெற்றவர். உடல் உறுப்பை தானம் செய்தால் அவர்களுக்கு அரசு மரியாதை செய்யப்படும் என்று இந்தியாவில் அறிவித்த ஒரே முதலமைச்சர்
அது என்ன ஓட்டுக்காகவா? அது என்ன உதயசூரியனுக்காகவா? அல்ல, இறந்தவர்களுக்கும் மரியாதை செய்கிற மாமனிதர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அண்ணன் தளபதி என்று சொன்னால் அவர் நீடு வாழ வேண்டும். இந்த நாடு வாழ்வதற்கு என்ன நிலையை உருவாக்கி எல்லா நிலையிலும் பெருமை சேர்க்கிற நம் தலைவர் பல்லாண்டு பல்லாண்டு பல நூறாண்டு வாழ வேண்டும் என வாழ்த்தி கலைஞர் டெல்லி சென்று VP சிங்கை அடையாளம் காட்டினார். கலைஞர் டெல்லி சென்றார், தேவகவுடாவை அடையாளம் காட்டினார். கலைஞர் டெல்லி சென்றார், ஐக்கிய குஜராலை அடையாளம் காட்டினார். கலைஞர் டெல்லி சென்றார், ஒரு ஓட்டில் வாஜ்பாயை கவிழ்த்து விட்ட நேரத்தில் அந்த வாஜ்பாயை தூக்கி நிறுத்தி ரைட் மேன் ராங் பார்ட்டி என்று வாஜ்பாயை பிரதமராக உட்கார வைத்தார். பொருளாதார மேதை மன்மோகன் சிங்கை 2 முறை பிரதமராக்கினார் டாக்டர் கலைஞர். அறிவிக்கிறேன், கலைஞர் கை நீட்டினால் எப்படி பிரதமரோ எங்கள் அன்பு தலைவர் தளபதி கை நீட்டினால் அவர் பிரதமராக வருவதற்கு தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதியில் கழக வேட்பாளருக்கு உதயசூரிய சின்னத்தை வாக்களித்து எதிர்த்து நிற்கிற வேட்பாளர் தோல்வியுற்றான் என்பதை விட டெபாசிட் இழந்தால் இதை வெற்றி செய்து கிடைக்க பாடுபடுவோம், பணியாற்றுவோம், உழைப்போம் என்று இந்த நேரத்தில் வாழ்த்து சொல்லி நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அருமையினர் அரவிந்த் ரமேஷ் என்னை பற்றி சொன்னார். நான் இந்த தொகுதியினுடைய வளர்ச்சிக்கு சட்டமன்றத்தில் பேச வாய்ப்பு கேட்பதெல்லாம் எங்களுக்கு தாயுள்ளத்தோடு தந்தவர் அரசு கொள்ளா என்று சொன்னார். எங்கள் அண்ணனே சட்டமன்ற உறுப்பினரே, நான் 2.25 லட்சம் வாக்குகளுக்கு தான் சட்டமன்ற உறுப்பினர். நீங்கள் 7.5 லட்சம் 8 லட்சம் நெருங்கி ஒரு கோவிசிலியன் அல்ல 4 கோவிசிலியனை போல ஒரு சட்டமன்ற தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் அரவிந்த் ரமேஷ் என்றால் ஒரு முறை அல்ல 100 முறை கேட்டாலும் உங்களுக்கு வாய்ப்பு உண்டு. தலைவரிடத்தில் கேட்டால் அனுமதியை தருகிறேன். அதுவும் நான் பேசுகிற இந்த வார்டு 20வது வட்டம் என்று சொன்னார்கள். 200வது வட்டம் 200வது வட்டம் 1 முதல் 200வது வட்டம் வரை எங்கள் அண்ணர்களுக்கு மூத்த தலைவர்களுக்கு சொல்லுவேன். நான் தமிழகத்தில் குறிப்பாக சென்னையில் நேற்று கூட திருவெற்றியூர் பகுதியில் பேசினேன். நாளைய தினம் பம்பல் பகுதி. இந்த 200 வார்டுகளில் பல வார்டுகளுக்கு சென்றிருக்கிறேன். ஆனால் 200 வார்டையும் மிஞ்சி காட்டிய வட்டம் இந்த 200வது வட்டம் கோடையூர் பகுதி என்பதை மனதார பாராட்டி வாழ்த்தி வாழ்க தளபதி என்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். புரட்சிக்காக குரல் கொடுத்து கொதித்தெழுந்து சிரித்த சிங்கம் ஒன்று இங்கே குமுற வருகிறது. பல்கலைக்கழகம் நாம் சென்றிருக்கிறோம், ஆனால் ஒரு யூனிவர்சிட்டி இங்கே வந்திருக்கிறது. நூலகங்கள் நாம் சென்றிருக்கிறோம், ஆனால் ஒரு நூலகமே இங்கே வந்திருக்கிறது. அந்த நூலகம் தான் யார் என்றால் பேருக்குத்தான் பேராசிரியர், பேராசிரியர் அவர் பேருக்குத்தான் பேராசிரியர். பேராசிரியர்கள் நாங்கள் எல்லாம் வழங்கும் போற்றி வழங்கும் பல்கலைக்கழகம் பேராசிரியர் சுபவி என்ற ஐயாவை பலத்த கரவொலியோடு மாபெரும் அறிஞரை கற்றோ சபையை இயக்க பேசும் வந்த கம்பீர சிங்கத்தை இன்னும் பலத்த கரவொலியோடு உங்களை அழைக்கிறேன். அனைவரையும் பெயர் சொல்லி அழைப்பதுதான் முறை என்றாலும் இந்த கூட்டத்தில் இன்றைக்கு நேரமில்லை என்பதை நான் உணர்கிறேன். இருந்தாலும் யார் பேரும் முழுகட்டு போய்விடாமல் எல்லோரையும் அழைப்பதற்கு ஒரு சுருக்கமான வழி இருக்கிறது. அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். இப்போது உங்களிடம் நான் ஒரு கேள்வியை முன்வைக்கிறேன். நீங்கள் நலமா? நீங்கள் நலமா என்கிற கேள்வியை ஒரு மாநில முதலமைச்சர் மக்களை பார்த்து கேட்கிற தமிழ்நாட்டில் இருந்து நான் ஒருவர் தில்லியில இருந்து வருகிறார் என்றால் வருகிற போது தொடர் வண்டியிலே வந்தாலும் விமானத்திலே வந்தாலும் நீங்கள் நலமா என்கிற குரல் கேட்டால் தமிழ்நாட்டுக்கு வந்துவிட்டோம் என்று அவருக்கு புரியும். அப்படி மக்களிடத்திலே அன்பு காட்டுகிற ஒரு மாமனிதரை முதல்வராக நாம் பெற்றிருக்கிறோம். அவரை வாழ்த்துவதற்காக இந்த கூட்டம் கூட்டப்பட்டிருக்கிறது. அவரை வாழ்த்துவது நாம் வாழ வேண்டும் என்பதற்காக, அவரை வாழ்த்துவதற்காக கூட்டப்பட்டிருக்கிற கூட்டம். இந்த பகுதியை பற்றி நான் அறிவேன். குறிப்பாக இங்கே இருக்கிற எழில் நகர் என்கிற பகுதியில் 2015 இப்போதும் வெள்ளம் வருகிற போது மக்கள் எவ்வளவு துன்பப்பட்டார்கள் என்பதை நான் சொல்ல கேட்டிருக்கிறேன்.
இரண்டுக்குமான வேறுபாட்டையும் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். 2015 வெள்ளம் வந்த போது இருந்த அரசு எப்படி உங்களுக்கு உதவிச்சு, கடந்த முறை டிசம்பர் 3ஆம் தேதி வெள்ளம் வந்த போது எப்படி உதவிச்சு என்பதை நீங்கள் அறிவீர்கள். அறிந்திருக்கிற அந்த உண்மையை தேர்தலில் தெரிவியுங்கள். வெறும் நம்முடைய தலைவருக்கு வாழ்த்துகள் என்பது கூட, வாழ்த்துகளை எப்படி சொல்லலாம்? பெருமக்களே, உங்கள் வாக்குகளால் சொல்லுங்கள். வரப்போகிற தேர்தலில் உங்கள் வாழ்த்துகளை வாக்குகளால் சொல்லுங்கள். இந்த நாள் தற்செயலாகத்தான் குறிக்கப்பட்டிருக்கிறது என்று நினைக்கிறேன். ஆனாலும் தலைவரை வாழ்த்துவதற்கு இந்த மார்ச் 7 என்பதை விட இன்னொரு பொருத்தமான நாளை பார்க்க முடியாது. அவர் பிறந்த நாள் மார்ச் 1 தான். ஆனாலும் தலைவரை வாழ்த்துவதற்கு மிக பொருத்தமான நாள் மார்ச் 7. நான் ஏன் அப்படி சொல்லுகிறேன் என்றால், இவர்தான் அடுத்த தலைவராக வர வேண்டும், இவர்தான் கட்சியை வழிநடத்த வேண்டும் என்று தலைவருக்கே எடுத்து சொன்ன பேராசிரியரின் நினைவு நாள் மார்ச் 7. உண்மையை சொல்ல வேண்டுமானால் தலைவர் கலைஞர் அவர்கள் கொஞ்சம் தயங்கிக் கொண்டுதான் இருந்தார். சொல்வார்கள், இவர் தன்னுடைய மகளை கொண்டு வந்து விட்டார் என்று சொல்வார்கள் என்பதற்காக மட்டும் இல்லை, இவர் தலைவருக்கான தகுதியை பெறுகிற வரையில் அவசரப்பட வேண்டாம் என்றும் கருதியவர் தலைவர் கலைஞர். ஆனால் நம்முடைய இனமான பேராசிரியர் தான் அடுத்து திமுக கழகத்தை வழிநடத்த கிடைத்திருக்கிற இளைஞர் ஸ்டாலின் தான் என்று கலைஞரையும் வைத்துக் கொண்டு சொன்னார். அவருடைய நினைவு நாளில் தலைவருக்கு பிறந்த நாள் விழா நடைபெறுகிறது. தலைவர் கலைஞர் அவர்கள் எதற்காக காத்திருந்தார்? எப்படி தன் மகனை உருவாக்க வேண்டும் என்று நினைத்தார்? தன் மகள் என்பதற்காக அவர் மகிழத்தை சூட்டி விடவில்லை. அதுதான் உண்மை. ஒன்றை நீங்கள் அறிந்திருக்கலாம், இந்த வெள்ளியை உருட்டுவது எப்படி என்பதை நீங்கள் அறிந்திருக்கலாம். அல்லது வெள்ளியை உருட்டுகிற நண்பர்களிடம் கேட்டால் சொல்லுவார், தண்ணீர் இருக்கிறதே கொதிக்க வைத்தால் 100 டிகிரியில் அது ஆவியாகிவிடும். வெள்ளியும் தங்கமும் அப்படி இல்லை. நம்புவதற்கு சற்று கடினம்தான். 100 டிகிரியில் தண்ணீர் ஆவியாகும். ஆனால் வெள்ளியின் கொதிநிலை 2162 டிகிரி சி வந்தால்தான் அது 2162 டிகிரி என்பது மிக பெரிய நேரத்தை எடுக்கும். அந்த வெள்ளியை உருக்குகிற நகைக்கடை வைத்திருக்கிற நண்பர்களிடத்திலே நான் கேட்கிறேன், வெள்ளி உருகிவிட்டது என்பதை எப்படி கண்டுபிடிப்பீர்கள்? அவர்கள் சொன்னார்கள், அதற்கு ஒரு எளிய வழி இருக்கிறது. நாங்கள் எத்தனை டிகிரி என்றெல்லாம் பார்த்து கொண்டிருப்பதில்லை. வெள்ளியை உருக்கிக் கொண்டே இருக்கிற போது ஒரு இடத்தில் அது கொஞ்சம் திரவமாகும். அந்த திரவத்தில் எங்கள் முகம் தெரியும். எப்போது எங்கள் முகம் தெரிகிறதோ அப்போது வெள்ளி உருகிவிட்டது என்று பொருள். கலைஞர் நம் தளபதியை உருக்கிக் கொண்டே இருந்தார். ஒரு கட்டத்தில் தன் முகம் தளபதி இடத்தில் தெரிந்தது. இவர் தலைவருக்கான இடத்துக்கு வந்துவிட்டார் என்பதை முடிவு செய்தார். எனவே தலைவர் தளபதி அவர்களை நாம் இந்த நேரத்தில் வாழ்த்துகிற போது குறிப்பாக 3 பேருக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஒன்று, தளபதியை தலைவராக இந்த நாட்டின் முதலமைச்சராக நமக்கு அடையாளம் காட்டி சென்றிருக்கிற தலைவர் கலைஞருக்கு நன்றி சொல்ல வேண்டும். அவருக்கே இவரை அடையாளம் காட்டி வலியுறுத்திய இனமான பேராசிரியருக்கு நன்றி சொல்ல வேண்டும். நெருக்கடி காலத்தில் தளபதியின் மீது விழுந்த அடிகளை எல்லாம் தாங்கிக் கொண்டு இழந்து போன மாவீரன் சித்திபாபுவுக்கு நன்றி சொல்ல வேண்டும். நாம் சித்திபாபுவுக்கு நன்றி சொன்னால்தான் நாம் நன்றி உடையவர்கள் என்பதற்கான பொருள். அவர் வெறும் கட்சிக்காரனாக இல்லை, நம் தளபதியை காப்பாற்றி கொடுத்த ஒருவராக இருந்திருக்கிறார் சித்திபாபு. இது போன்ற நம் கழகத்தில் நிறைய சித்திபாபுகள் உண்டு. நான் பல கூட்டங்களில் சொல்லியிருக்கிறேன், திமுக கழகத்துக்கு கிடைத்ததை போல தொண்டர்கள் உலகத்தில் வேறு எந்த கட்சிக்கும் கிடைப்பதில்லை. தொண்டர்களால் வளர்ந்து கொண்டிருக்கிற கட்சி நம்முடைய கழகம். சரி, நான் முதலில் ஒன்றை குறிப்பிட்டேன். மொத்தம் 15 நிமிடம் தான் ஒருவருக்குமான நேரம். இன்னும் 7-8 நிமிடங்களுக்குள் ஒரே ஒரு செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொண்டால் போதும். தலைவருக்கான வாழ்த்துக்களை வாக்குகளால் சொல்லுங்கள் என்று சொன்னேன். எதற்காக என்பதை மட்டும் குறிப்பிடுகிறேன். நம்முடைய கோவி செடியாளர்கள் பேசுகிற போது சொன்னார், சென்னைக்கு மோடி அவர்கள் வந்த போது திமுகவை அழித்து விடுவேன் என்று சொன்னார் என்று கோபப்பட்டார். கோபப்படாதீர்கள், திமுகவை அழித்து விடுவேன் என்று மோடியே என்று சொல்ல வேண்டிய நிலை வந்திருக்கிறது என்றால் நமக்கு பாதி வெற்றி வந்துவிட்டது என்று பொருள்.
இன்னொரு பாதி வெற்றி எங்கே இருந்தது தெரியுமா? அண்மையிலே திருச்சிக்கு பக்கத்திலே சிறுகனூரில் ஒரு மாநாடு கூட்டினார். 60,000 நாற்காலிகள் போடப்பட்டிருந்தன. மொத்தம் 100 பேர் வந்திருந்தார். 100 பேரையும் 60,000 நாற்காலிகளையும் பார்த்துதான் அண்ணாமலை அவ்வளவு நரம்பு புடைக்க பேசினார். எதிரே இருந்தது வெறும் 100 பேர். நாற்காலிகளை பார்த்து இவ்வளவு உணர்ச்சி வயப்பட முடியும் என்று நான் வாழ்வில் அப்போதுதான் முதலில் தெரிந்தது. நண்பர்களே, அந்த சிறுகனூர் மாநாடு இன்னொரு செய்தியை சொன்னது. நமக்கு 2வது நீதி வெற்றியும் கிடைத்துவிட்டது என்பது இதுதான் எனக்கு இருக்கிற உண்மை. வரலாற்றை நெடுக நாம் சொல்லலாம். நான் நேரம் கருதி சொல்லவில்லை. திமுக இடத்தை அழிக்க வேண்டும் என்று சொன்னவர்கள் எல்லாம் அழிந்து போனார்கள் என்று செடியும் சொன்னார். அதற்கு உண்மையான வரலாறு இருக்கிறது. முதலில் அப்படி சொன்னவர் சிறந்த செல்வர் மாப்போசி அவர்கள். அதற்கு பின்னால் அப்படி சொன்னவர் ராஜாஜி அவர்கள். எனக்கு கம்யூனிஸ்டுகள் தான் முதல் எதிரி என்று கருதி இருந்தேன். இல்லை, திமுக காரணம் தான் முதல் எதிரி, அவரை அழித்து விட்டுத்தான் அடுத்த வேலை என்று சொன்னவர் ராஜாஜி அவர்கள். அதற்கு பின்னால் நம்முடைய பொதுமணி கட்சியில் இருந்து பிரிந்து போன தோழரின் கல்யாண சுந்தரம் அவர்கள் திமுகவை அழிப்பதுதான் எனக்கு வேலை என்று சொன்னார். இப்போது நான் கேட்கிற நண்பர்களே, இங்கே இருக்கிற இளையவர்கள் யாருக்காவது சுதந்திரா கட்சி, தமிழரசு கட்சி, யூசிபிஐ கட்சி, இந்த கட்சிகளினுடைய கொடிகள் எப்படி இருக்கிறது யாருக்காவது தெரியுமா? நாம் அதை நினைவுபடுத்த வேண்டாம் என்பதற்காக நான் சொல்லவில்லையே தவிர அந்த கட்சி கொடி கூட மறந்து போயிற்று. ஆனால் இன்றைக்கும் நான் குறிப்பிடுகிறேன், இந்த இருவண்ண கொடிதான் தமிழ்நாடு என்றும் எளியோங்கி உயர்ந்து பறந்து கொண்டிருக்கிறது. எனவே மோடி அவர்கள் சொன்னதை பற்றி நான் கவலை கொள்ளவில்லை. நாம் ஏன் அவர்களுக்கு வாக்களிக்க கூடாது? அதிமுக என்ற ஒரு கட்சியோடு இத்தனை காலம் நாம் போராடி கொண்டிருந்தோம். இப்போது இன்னொருவன் புதிதாக முளைத்திருக்கிறான். அவன்தான் அதிமுகவுக்கு பின்னால் இருந்தவன். இப்போது வந்திருக்கிற நிலை என்ன என்றால், இப்போதுதான் நாம் உண்மையான எதிரியோடு களத்தில் இருக்கிறோம். இதுவரை எதிரி மாதிரி ஒருவரோடு சண்டை கொடுக்கிறோம். என்னை பல கூட்டங்களில் கேட்பார்கள், நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியை விமர்சனம் செய்கிற அளவுக்கு எடப்பாடியை, ஓபிஎஸ் ஏன் விமர்சனம் செய்யவில்லை என்று. அவர்கள் என்ன கொள்கை வைத்திருக்கிறார்கள் நான் எதிர்க்கிறேன். அவர்கள் பாட்டு பேசாமல் இருக்கிறார். எனவே எந்த கொள்கையும் இல்லாத ஒரு விதத்தில் நான் சொல்லுவேன், 2வது இடத்தில் அதிமுக தான் வர வேண்டும் என்று கருதுகிறவன் தான். காரணம், அவர்களிடம் எந்த கொள்கையில் இருந்தாலும் பெயரளவிலாவது திராவிடம் இருக்கிறது, கொடியிலாவது நம் அண்ணா பறக்கிறார். வெறும் கொடியிலே தான் அண்ணா பறக்கிறார். அண்ணா உண்மையில் கொடி கட்டி பறப்பது திமுக அடைகிறார். திமுக தான் அண்ணாவால் உருவாக்கப்பட்டது. அண்ணா கண்ட சின்னமும் உதயசூரியன் தான். அண்ணா வென்ற சின்னமும் உதயசூரியன் தான். வருகிற தேர்தலில் வெல்லப்போகிற சின்னமும் உதயசூரியன் தான். எனவே அண்ணா அவர்களை நாம் வைத்திருக்கிறோம். அண்ணாவை அழித்து விட வேண்டும். தமிழ்நாட்டில் இந்த கட்சிகளின் ஆட்சியில் தமிழ்நாடு பின்னடைந்து விட்டது என்று சொன்னார்கள். இன்றைக்கு ஒரே ஒரு செய்தியை குறிப்பிடுகிறேன். வடக்கு வாழ்கிறதா, தெற்கு வாழ்கிறதா என்பதெல்லாம் எடுத்து சொன்னார்கள். இதை நாம் சொல்ல வேண்டாம், அவர்கள் குரலிலிருந்தே சொல்லுகிறேன். நாம் கொடுக்கிற வரிப்பணத்திலிருந்து ஒன்றிய அரசு நமக்கு எவ்வளவு திரும்ப தருகிறது என்பதை புள்ளிவிவரங்கள் சொல்லுகின்றன. 1 ரூபாயை தமிழ்நாடு கொடுத்தால் 26 காசு தான் திரும்ப வருகிறது. 1 ரூபாயை கர்நாடகம் கொடுத்தால் 16 காசு தான் திரும்ப வருகிறது. ஆனால் 1 ரூபாயை உத்தரப்பிரதேசம் கொடுத்தால் 2 ரூபாய் அவர்களுக்கு திரும்ப வருகிறது. 2 மடங்காக வருகிறது. ஏன் இந்த ஓரவஞ்சனை? இன்றைக்கு மாலை கொளத்தூரிலே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பேசியிருக்கிற அந்த பேச்சில் ஒரு வரி முதன்மையானது. இன்றைக்கு மாலையிலே தையல் இயந்திரங்களை எல்லாம் பெண்களுக்கு வழங்கிவிட்டு அவர் பேசியிருக்கிறார். 1260 பிள்ளைகள் அந்த குளத்தூர் தொகுதியில் நடத்துகிற பயிற்சி பள்ளியில் பயிற்சி பெற்று தங்கள் வாழ்க்கையை தாங்கள் தீர்மானித்துக் கொள்ள முடியும் என்ற இடத்துக்கு வந்திருக்கிறார்கள். பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை கொடுக்கப்படுகிறது, பேருந்திலே கட்டணம் இல்லை என்பதெல்லாம் வெறும் இலவசம் கொடுக்கிற முயற்சிகளை நண்பர்களே, பெண்கள் தங்கள் காலில் நிற்க வேண்டும் என்பதற்காக பாலின சமத்துவத்திற்காக தொடங்கப்பட்ட அந்த இயக்கத்தினுடைய நிலைப்பாடுதான். நீங்கள் ஒன்றை உறுதியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். எந்த சமூகத்தில் பெண்கள் தலைநிமிர்ந்து நிற்கிறார்களோ அந்த சமூகம் தான் பெண்களை புறக்கணித்த எந்த சமூகமும் உயர்ந்ததும் இல்லை, உயரப் போவதும் இல்லை. 1 நூற்றாண்டு கால வரலாற்றில் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் பெண்களுக்கு இருக்கிற உரிமை, தமிழ்நாட்டில் பெண்களுக்கு இருக்கிற மதிப்பு,
தமிழ்நாட்டில் அவர்கள் மேற்கொள்ளக்கூடிய முடிவுகளுக்கு அரசாங்கம் தந்திருக்கிற அந்த சலுகை எதுவும் இல்லை. சுருக்கமாக ஒன்றை சொன்னால் 1929ஆம் ஆண்டு யாரும் நினைத்து கூட பார்க்க முடியாது பெண்கள் பள்ளிக்கூடத்துக்கு போகாத கட்டம், பெண்கள் வேலைக்கு போகாத கட்டம், பெண்கள் பள்ளிக்கூடத்துக்கு போனாலே கெட்டு போய் விடுவார்கள் என்று சமூகம் கருதி கொண்டிருந்த காலம். ஆனால் அப்போது 1929ஆம் ஆண்டு பெண்களுக்கு சொத்துரிமை வேண்டும் என்கிற தீர்மானத்தை நிறைவேற்றிய இயக்கம் சுயமரியாதை. அதை 51 அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் நாடாளுமன்றத்திலே கொண்டு வந்தார். இந்து சட்ட திருத்த மசோதா நிறைவேறவில்லை. 29 நிறைவேற்றப்பட்ட அந்த தீர்மானத்தை 89 சட்டமாக ஆக்கியவர் நம் அருமைக்குரிய அன்புக்குரிய தலைவர் கலைஞர் அவர்கள் தான். இவையெல்லாம் பெண்களின் முன்னேற்றம் தான் ஒரு நாட்டின் முன்னேற்றம் என்பதற்காக இவை எல்லாவற்றையும் செய்தோம். தமிழ்நாடு இந்த ஆட்சியிலே சீரழிந்து கிடக்கிறது என்று திரும்ப திரும்ப சொன்னார்கள். இப்போது ஏன் 1 ரூபாய் கொடுத்தால் எனக்கு 26 காசு தருகிறாய், 1 ரூபாய் கொடுத்தால் ஏன் உத்தரப்பிரதேசத்துக்கு 2 ரூபாய் திருப்பி கொடுக்கிறாய் என்று கேட்டால் விடை சொல்கிறார்கள். யார்? நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சொல்கிறார். நான் இப்போதுதான் அண்ணன் கம்பம் சல்வேந்திரன் அவர்களிடத்தில் சொல்லிக் கொண்டிருந்தேன். ஜெயலலிதா இறந்து விட்டதாக பலரும் தவறாக கருதுகிறார்கள். நிர்மலா சீதாராமன் என்ற பெயரில் அவர் உறவிக் கொண்டிருக்கிறார். அவரை விட ஆழமாக இவர் பேசுகிறார். இப்போது நிர்மலா சீதாராமன் என்ன சொன்னார் என்றால், வேறொன்றும் இல்லை, இந்த தமிழ்நாடு எல்லாம் வளர்ந்து விட்டது, வளர்ந்து விட்ட மாநிலங்களில் இருந்து வாங்குகிற பணத்தை வளர வேண்டிய மாநிலத்துக்கு கொடுக்கிறோம் என்றார். இப்போது இந்த ஒரே ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் போதும். தமிழ்நாடு வளர்ந்து இருக்கிறது என்றால் அது திமுக ஆட்சியிலே வளர்ந்து இருக்கிறது என்பதுதான் அதனுடைய. எனவே அவர்கள் இன்றைக்கு எதை வைத்து மக்களின் நெஞ்சை மாற்ற முயற்சிக்கிறார்கள் என்றால் மதம் என்பதை காட்டி. அயோத்தியிலே ராமர் கோயில் திறந்தாயிற்று, கேஸ் விலை குறைந்து விடுமா? அயோத்தியிலே ராமர் கோயில் திறந்தாயிற்று, பெட்ரோல் விலை குறைந்து விடுமா? வெறுமனே மதத்தை காட்டி மக்களை ஏமாற்ற பார்க்கிறார்கள். நான் ஒன்றை சொல்லுகிறேன், உங்களுக்கு மத நம்பிக்கை இருக்கலாம், கடவுள் நம்பிக்கை இருக்கலாம், 199 பேருக்கு உண்டு. எல்லோரும் எங்களை போல கருப்பு சட்டை இல்லை. ஆனால் ஒன்றை கவனத்தில் வையுங்கள், மத நம்பிக்கை வேறு, அடுத்த மதத்தின் மீது காட்டுகிற மத வெறி வேறு. அவர்கள் மத வெறியை கலவரத்தை வளர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒன்றே ஒன்று புரியவில்லை. அதை புரிய வைத்துவிட்டு என்னுடைய உரையை நான் முடித்துக் கொள்கிறேன். அவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? தமிழ்நாடு ஆன்மீக பூமி இருக்கட்டும், எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. உண்மைதான், தை அமாவாசை என்றால் ராமேஸ்வரத்தில் 1,00,000 பேர் கூடுகிறார்கள். மதுரையிலே கள்ளழகர் ஆற்றில் இறங்கினால் 10 லட்சம் பேர் கூடுகிறார்கள். கிரிவலம் வந்தால் திருவண்ணாமலையிலே லட்சக்கணக்கானவர்கள் கூடுகிறார்கள். எனவே மக்கள் மத நம்பிக்கையோடு இருக்கிறார்கள், நமக்கு வாக்குகள் வரும் என்று கருதுகிறார்கள். ஒன்றை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அண்ணாமலை அவர்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும். தமிழ்நாட்டு மக்கள் திருச்செந்தூருக்கு போவார்கள், திரும்ப வந்து உதயசூரியனுக்கு தான் வாக்களிப்பார்கள். மதம் வேறு, அரசியல் வேறு என்கிற புரிதல் இந்த நாட்டில் மக்களுக்கு உண்டு. அந்த புரிதல் இருக்கிற வரையில் நீங்கள் 60,000 நாற்காலிகளை போட்டு 60 பேரை வைத்துக் கொண்டுதான் கூட்டம் நடத்த முடியும். தமிழ்நாட்டில் ஒரு நாளும் உங்களுடைய கோரிக்கைகள் செல்லாது. மோடி அவர்கள் திரும்ப திரும்ப வருகிறார். 2 முறை 3 முறை 5 முறை வந்துவிட்டார். 50 முறை வந்தாலும் தமிழ்நாட்டில் தாமரை மலராது. வருகிற தேர்தல் நம் தேர்தல், வருகிற வெற்றி நம்முடைய வெற்றி. உதயசூரியனே நாளைக்கு காலையிலே உதிக்கும். தமிழ்நாட்டில் எப்போதும் உதயசூரியனின் ஆட்சியே நடக்கும். நன்றி, வணக்கம். மூச்சு விடும் நுரையீரல், உங்கள் பேச்சு முக்கணியில் தேர் ஊழல். குழந்தைகளுக்கு தம்பியர் என்ற குழந்தைகளுக்கு தாய்ச்சேலை மாறாப்பு. கூட்டத்தின் அறுவை தலைவர் சோழியமன் சட்டமன்ற உறுப்பினர், என் நெஞ்சிற்குரிய அன்பு சகோதரர் அரவிந்த ரமேஷ் அவர்களே, இங்கே உரைநிறுத்தி அமர்ந்திருக்க தன்னுடைய வரலாறும் குரலாலும் நாடகம் வளர்த்து வருகிற திராவிட இயக்கத்தின் பேராசிரியர் என்னுடைய மரியாதைக்குரிய சுபாகி அவர்களே,
திராவிட மாடல் அரசின் தலைமை கொறடா அருமை தம்பி கோவி செழியன் அவர்களே, என்னுடைய மரியாதைக்குரிய கவிஞர் ஆண்டாள் பிரியதர்ஷினி அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற கழகத்தின் நிர்வாகிகளே, நண்பர்களே, தோழர்களே, நம்முடைய சுபாதி அவர்கள் சொன்னதைப் போல இங்கே அமர்ந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் பிச்சிப்பு வார்த்தைகளால் உச்சி முகர்ந்து சொல்ல வேண்டும் என்ற ஆசைதான். ஆனால் நேரமில்லாத காரணத்தால் உங்கள் அனைவரையும் என் மனதிலே அழைத்து மகிழ்ந்து என் உரையை துவக்குகின்றேன். நம்முடைய தலைவர், கழகத் தலைவர், தமிழ் இனத்தினுடைய கண்மணி தலைவர், தமிழ்நாட்டின் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் 71வது பிறந்த நாள் விழாவினை கொண்டாடுகிற வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற இந்த பொதுக்கூட்டத்தின் மூலம் உங்களை நான் சந்திக்கின்ற வாய்ப்பினை நாங்கள் பெற்றிருக்கிறோம். இந்த விழாவில் கலந்து கொள்கிறோம் என்பதிலே ஒரு மகிழ்ச்சி. நான் சுபாதி, கோவை செழியன், ஆண்டாள் பிரியதர்ஷினி, நாங்களெல்லாம் கொஞ்சம் சந்தித்து உரையாடுகிற வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்பதிலே ஒரு மகிழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. நம்முடைய தலைவர் அவர்களின் பிறந்த நாளை நாம் கொண்டாடுவோம். பொதுவாக தங்கள் பிள்ளைகளின் பிறந்த நாளை பெற்றோர்கள் கொண்டாடுவது வழக்கம். வயதான தங்கள் பெற்றோர்களின் பிறந்த நாளை பிள்ளைகள் கொண்டாடுவது வழக்கம். ஆனால் ஒருவருடைய பிறந்த நாளை ஒரு நாளே கொண்டாடுவது என்பதும், ஒருவருடைய பிறந்த நாளை ஒரு இனமே கொண்டாடுவது என்பதும் சாதாரணமான விஷயம் அல்ல. அந்த கொண்டாடப்படுகிற நாயகனாக வருவதற்கு அவர் மிகவும் உழைத்திருக்க வேண்டும். யாருக்கு நாம் பிறந்த நாள் விழாவை நாடு கொண்டாடுகிறது, மக்கள் கொண்டாடுகிறார்கள், ஒரு இயக்கம் கொண்டாடுகிறது என்று சொன்னால், யார் தான் பிறந்த இனத்தை, தான் பேசும் மொழியை, தான் வாழும் நாட்டை தன் தோள்களிலே தூக்கி சுமந்து உழைத்து ஒரு அங்குலமாக உயர்த்தி காட்டுகிறாரோ அவருடைய பிறந்த நாளை தான் நாம் கொண்டாடுகிறது நாடு. நம்முடைய தலைவர் அவர்கள் தான் பிறந்த தமிழ் இனத்தை, தான் பேசும் தமிழ் மொழியை, தான் வாழும் தமிழ் நாட்டை இன்றைக்கு தன் உழைப்பால் உயர்த்தி கொண்டிருக்கிற தலைவராக இருக்கிறார். அதை விட அருமையாக சொன்னார் சுபாதி அவர்கள். அண்ணா அந்த கட்சியில் கொடியில் தான் இருக்கிறார், திமுகவில் தான் கொடிகட்டி பறக்கிறார் என்று நாங்கள் ரசிப்பது போல சொன்னார். கொடிகட்டி பறக்கிறார் என்று சொன்னால் கொள்கையோடு பறக்கிறார் என்று பொருள். அங்கு ஒரு காட்சியாக இருக்கிறார் என்றுதான் பொருள். நம்முடைய பிறந்த நாளுக்குரிய நாயகர் நம்முடைய தலைவர் அவர்கள் தன்னுடைய அரசை திராவிட மாடல் அரசு என்று அழைத்த கொள்கைவார். ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கும்போது அடிக்கடி சொல்லுவார் சட்டமன்றத்திலேயே, என்னுடைய அரசு என்ற அரசை தன்னுடைய அரசாகவே சொல்லுவார். ஆனால் எங்கள் தலைவர் ஸ்டாலின் தன்னுடைய அரசை திராவிட மாடல் அரசு என்று அழைக்கிற தலைவர் அவர். காரணம், அவர் கொள்கையை முன்வைத்து தான் பின்னே இருக்கிறார். ஜெயலலிதா தான் முன்னே நின்று கொள்கையை பின்னே இருக்கிறார். ஆக ஒரு அற்புதமான தலைவரின் பிறந்த நாளை கொண்டாடுகிறோம். அவர் மார்ச் 1 பிறந்த நாளாக இருக்கலாம், ஆனால் மார்ச் 7 தான் அவர் கொண்டாடப்படுவதற்குரிய நாள் என்று பேராசிரியர் அவர்களுடைய நினைவு நாளை இங்கே நினைவுறுத்தினார். இன்று காலை அவருடைய நினைவு நாளை விட்டு ஒரு 6 வரிகள் தான் அவர் எழுதியிருந்தார். அந்த 6 வரிகளை படித்த பிறகு நான் ஒரு 6 நிமிடத்திற்கு மேல் மௌனமாகவே இருந்தேன். ஏனென்றால் அவருடைய எழுத்து பல நிகழ்வுகள், பல உணர்வுகள், பல அர்த்தங்கள், இந்த மரியாதை, ஒரு இயக்கத்தின் பெரும் பயணத்தை என் மனதிலே நினைத்தது. அதுதான் வந்து உட்கார்ந்தவுடன் சொன்னேன், காலையில் நீங்கள் எழுதியதை படித்தேன், அற்புதம் என்று நான் சொன்னேன். மார்ச் 7 பேராசிரியரின் நினைவு நாள், நம் தலைவரை கொண்டாடுவதற்கு உரிய நாள். ஆனால் மார்ச் 1 அவர் பிறந்த நாள். நான் யோசித்து பார்த்தேன்,
மார்ச் 1ஆம் தேதி நம் தலைவரை பெற்றெடுப்பதற்கு காலம் ஏன் தீர்மானித்தது? காலமும் கலைஞரும் சேர்ந்து கொடுத்த நன்கொடைதான் நம்முடைய தலைவர். ஆனால் காலம் அவரை மார்ச் 1ஆம் தேதி பெற்றெடுப்பதற்கு தீர்மானித்தது. ஏன் தீர்மானித்தது? நான் யோசித்த பொழுது எனக்கு வந்த எண்ணம், மார்ச் என்ற ஆங்கில சொல்லுக்கு அணிவகுத்து நட என்று பொருள். மார்ச் என்ற ஆங்கில சொல்லுக்கு அணிவகுத்து நட என்று பொருள். வருங்காலத்தில் தமிழ் இனத்தையும் திராவிட இயக்கத்தையும் வழிநடத்தி செல்ல போகிற தலைவன் நீதான். அதனால் மார்ச் 1ஆம் தேதியை உன்னை பெற்றெடுக்கிறேன் என்று காலம் அவரை பெற்றெடுத்தது. அத்தா உனக்காலாய் இயலே நிறனாமே என்று அப்பர் அன்றைக்கு தேவாரம் பாடினார். ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் தலைவா தளபதியே உனக்காலாய் நீயல்லை நிறனாமே என்று புதிய தேவாரம் பாடுகிற திருக்கூட்டமாக தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள். நான் ஒன்றை வெளிப்படையாகவே சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய தளபதி அவர்கள் ஒரு மாபெரும் தலைவருக்கு மகன், தலைவர் கலைஞர் பெற்றெடுத்த மகன். ஆனால் ஒரு தலைவருக்கு மகனாக பிறந்ததாலேயே அவர் தலைவரானவர் அல்ல. அவர் சுயம்புவாக வளர்ந்தவர், தன் உழைப்பாலேயே வளர்ந்தவர். கோபாலபுரத்தின் நந்தவனத்தில் தானாக பூத்து வளர்ந்த ஒரு மனோரஞ்சித கொடி நம்முடைய தலைவர் அவர்கள். அவர் தொட்டி செடி அல்ல, தூக்கி வைத்து நீதான் மரம் என்று சொல்லுவதற்கு. அவர் தானாக உழைத்து உழைத்து வளர்ந்தார். அவர் உழைப்பால் வளர்ந்தவர். இன்னும் சொன்னால் அரசியல்வாதிகள் அவருக்கு கிடைத்த அங்கீகாரங்கள் எல்லாம் காலதாமதமாக கிடைத்தன. 1976 ஜனநாயகத்தை காக்கிற போராட்டத்தில் கைது செய்யப்பட்டு ஓராண்டு காலம் சிறைச்சாலையை அழைக்கப்படுகிறார். 76 தியாகம் செய்துவிட்டு வெளியே வருகிற நம்முடைய தலைவர் எம்எல்ஏ ஆவதற்கு 13 ஆண்டுகள் காத்திருக்கிறார். 76 சிறைக்கு போனார். அவருடைய கைத்தறிகள் எல்லாம் எம்எல்ஏ ஆனார்கள், எம்பி ஆனார்கள். ஆனால் அவர் ஆகவில்லை. அவர் ஒரு எம்எல்ஏ ஆவதற்கே 13 ஆண்டு காலம் காத்திருந்தார். 89 கழகம் ஆட்சிக்கு வந்தது. கலைஞர் மீண்டும் முதல்வராகிறார். பத்திரிகையில் அமைச்சரவை பற்றிய யூகங்கள் வெளியிடப்படுகின்றன. 1000 விளக்கு தொகுதியில் இருந்து வெற்றி பெற்றிருக்கிற ஸ்டாலின் அமைச்சரவையில் இடம் வருவார் என்று பத்திரிகைகள் எழுதின. அரசியல் வல்லுநர்கள் ஆர்வம் தெரிவித்தார்கள். அமைச்சரவை பட்டியல் வெளியானது. நம் தலைவர் ஸ்டாலின் பெயரில் அதிர்ச்சி அடைந்தார்கள். பத்திரிகையாளர்கள் கலைஞர் என்ன கேட்டு விட்டார்கள். அமைச்சரவை பட்டியலில் ஸ்டாலின் பெயரில் இல்லையே, என்ன காரணம் என்று கேட்டார்கள். அதற்கு தலைவர் கலைஞர் சொன்னார், அமைச்சராவதற்கு எல்லா தகுதிகளும் ஸ்டாலினுக்கு இருக்கிறது. ஆனால் அவரை நான் அமைச்சராக்கவில்லை. காரணம், அவர் என் மகன் என்றார். தன்னுடைய மகன் என்பதாலேயே அமைச்சராக முடியாமல் காலதாமதமாகத்தான் அவர் அமைச்சரானார். நான் அவரை பற்றி நினைக்கிற பொழுதெல்லாம் நான் வியக்கிற ஒரு விஷயம் இருக்கிறது. இந்திய அரசியலில் தியாகம் என்பது ஒரு காலத்தில் போற்றப்பட்டது. தியாகம் செய்தவர்கள் தான் பெரிய தலைவர்களாக வளர்ந்தார்கள். சிறைக்கு போகாத எவனும் தலைவனாகவே வந்ததே இல்லை. சிறைச்சாலை தான் ஒரு தலைவனை செலுத்துகிற சிற்பியாக இருக்கும். அந்த சிறைக்கு போனவன் தான் தலைவனாக வளருவான். அந்த பட்டியலை நான் கொஞ்சம் கவனித்தேன். நம்முடைய மகாத்மா காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவில் இருந்து இந்தியாவிற்கு வந்து இந்திய சுதந்திர போராட்டத்தில் அவர் கலந்து கொள்ள ஆரம்பித்த பொழுது ஒத்துழையாமை இயக்கத்தை அவர் துவக்கினார். அந்த ஒத்துழையாமை இயக்கம் 1922 ஆரம்பித்தார். அந்த இயக்கம் துவங்கி போராடிய காரணத்தால் அவர் கைது செய்யப்பட்டு இந்திய அரசியலில் முதல் முறையாக சிறைக்கு போனார். அவர் முதல் முறையாக சிறைக்கு போன பொழுது அவருக்கு வயது 53. அதே ஒத்துழையாமை பற்றி வேலூர் நகரத்தில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசியதற்காக மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் கைது செய்யப்பட்டார். அப்பொழுது சிறைக்கு போனபோது ராஜாஜிக்கு வயது 52. முதல் முறையாக சிறைக்கு போனபோது பெருந்தலைவர் காமராஜர் உப்பு சத்தியாகிரகம் போராட்டத்தில் கலந்து கொண்டு முதல் முறையாக சிறைக்கு போனார் 1930. அப்பொழுது அவருக்கு வயது 27. பேரறிஞர் அண்ணா அவர்கள் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் முதல் முறையாக கைது செய்யப்பட்டு
4 மாதம் சிறை தண்டனை விதித்து சிறைக்கு போனார். அதில் ஒரு சுவாரஸ்யமான சம்பவம், 4 மாதம் சிறை தண்டனை விதிக்கிறார் நீதிபதி. சிறைக்கு போவதற்கு அழைத்து போகிறார்கள் போலீசார். நீதிமன்றத்தின் வாசலில் பத்திரிகையாளர்கள் அண்ணாவை பார்த்து கேட்டார்கள், உங்கள் அரசியல் வாழ்க்கையில் நீங்கள் முதல் முறையாக சிறைக்கு போகிறீர்களே, உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது என்று கேட்டார்கள். அதற்கு அண்ணா அருமையாக சொன்னார், புதிதாக திருமணமான ஆரணருக்கு டாக்டரிடம் தன் கையை காட்டிய போது கையை பிடித்து பார்த்த டாக்டர் 4 மாசம் என்று சொன்னால் அவர் எவ்வளவு மகிழ்ச்சி அடைவாரோ அவ்வளவு மகிழ்ச்சியை நான் அடைகிறேன் என்று அண்ணா சொன்னார். அவர் சிறைக்கு போன பொழுது அண்ணாவுக்கு வயது 28. கள்ளக்குடி போராட்டத்தில் கலந்து கொண்டு தண்டவாளத்தில் தலை வைத்து படுத்து சாவை முத்தமிடுகிற தூரத்தில் சந்தித்த நம் தலைவன் கலைஞர் முதல் முறையாக கைது செய்யப்பட்டு திருச்சி சிறையிலே அடைக்கப்பட்ட பொழுது அவருக்கு வயது 29. ஆனால் ஜனநாயகத்தை காக்கிற போராட்டத்தில் கைது செய்யப்பட்டு திருமணமான 5 மாதமாகிற காலத்தில் கட்டிலறையில் காவிய சுவை காண வேண்டிய வயதில் சிறைச்சாலையின் காராக்கிரகத்திலே அடைக்கப்பட்ட போது நம் தலைவருக்கு வயது 23. பாருங்கள் இந்த பட்டியலின் வரிசையை எவ்வளவு சின்ன வயதில் சிறைக்கு அவர் போயிருக்கிறார். சிறைக்கு போகிற பொழுது அவருடைய வாழ்க்கை துணைவியாரிடம் அவர் சொல்லுகிறார், நான் விரைவில் வந்து விடுவேன், கவலைப்படாது, ஒரு வாரம் சுற்றுப்பயணம் போய்விட்டு வருவதை போல நான் வந்து விடுவேன் என்றுதான் நம் தலைவர் அவர் வாழ்க்கை துணைவியாரிடம் சொல்லிவிட்டு போனார். இன்றைக்கு இந்தியாவில் இருக்கிற அரசியல் தலைவர்களில் 1/2 நூற்றாண்டுகளுக்கும் மேலான அரசியல் அனுபவமும் ஆட்சி அனுபவமும் பெற்ற தலைவர் நம்முடைய தலைவர் அவர்கள் மட்டும்தான். ஆட்சி அனுபவம் என்று சொன்னால் 36 வயதில் அவர் சட்டமன்ற உறுப்பினர். இன்று வரை 5 ஆண்டுகள் சென்னை மேயர், 36 ஆண்டுகள் அவர் சட்டமன்ற உறுப்பினர், 5 ஆண்டுகள் சென்னை மாநகராட்சியின் மேயர், 5 ஆண்டுகள் உள்ளாட்சித்துறை அமைச்சர், 2 ஆண்டுகள் தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர், இன்றைக்கு முதலமைச்சர், திராவிட மாடல் அரசின் முதலமைச்சர். அவர் முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டது. நம்முடைய செல்லியன் அவர்கள், நம்முடைய எம்எல்ஏ அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்றுக் கொண்டது. மே மாதம் 7ஆம் தேதி அவர் முதலமைச்சராக பதவியேற்றார். தமிழ்நாட்டில் எத்தனையோ முதலமைச்சர்கள் பதவியேற்றிருக்கிறார்கள். இவரை போன்ற ஒரு சோதனையான காலத்தில் யாரும் பதவியேற்றவில்லை. ஒரு சுகமான சுகவேளையில் நாங்கள் பதவியேற்கவில்லை. வெண்ணிலா முத்தம், விரிமுல்லை மஞ்சள், பன்னிலே பரவம், பரதத்தில் கண்கள், பதவியின் சுகம், கனவு, கற்பனை, இப்படிப்பட்ட உணர்வுகளோடு முதலமைச்சர் பதவியை அவர் ஏற்கவில்லை. அவர் முதலமைச்சராக ஆகிற பொழுது கொரோனாவினுடைய 2வது அலை விஸ்வரூபம் எடுத்திருந்தது. அவர் முதலமைச்சராக பதவியேற்ற பொழுது சென்னை மாநகரம் வெள்ளத்தில் மிதந்து கொண்டிருந்தது. அவர் முதலமைச்சராக பதவியேற்ற பொழுது தமிழ்நாடு அரசு 4,56,600 கோடி ரூபாய் கடன்காரியாக இருந்தது. சுத்தமாக கஜானா காலி, களஞ்சியம் காலி. இன்னும் சரியாக சொன்னால் அவர் முதலமைச்சர் பதவியை ஏற்றது எப்படி இருந்தது என்றால், தீப்பிடித்த வீட்டுக்குள் குடி போவதை போல நம்முடைய முதல்வர் கோட்டைக்குள் போனார். முதலில் வீட்டில் பிடிக்கிற தீயை அணைத்தார், வீட்டை செப்பனிட்டார், தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற ஆரம்பித்தார். கொரோனாவினால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 4,000 ரூபாய் கொடுத்தார். புதிய புதிய திட்டங்களை தீட்டினார். புதிய புதிய பயிர்களின் திட்டங்களை தீட்டுகிறார். இங்கே சொன்னாரே நம்முடைய சுபாதி அவர்கள், நலமா, மக்களை பார்த்து நலமா என்று கேட்கிற ஒரே தலைவர் இந்த நாட்டில் நம்முடைய தலைவர் அவர்கள். நலமா என்றாலே சும்மா நலமா என்று சொல்ல முடியுமா? செய்தவன்தான் கேட்க முடியும். சாப்பிட போகிறவன் சாப்பிட்டாயிட்டா என்பதை விட சாப்பாடு போட்டவன் சாப்பிட்டாயிட்டா என்றால்தான் அது உண்மை அதிகம். அதுபோல் நலமான இருக்க செய்த தலைவன் மக்களை பார்த்து நலமா என்று சொல்கிறார். நான் எண்ணி பார்த்தேன், அண்ணா எப்பொழுதும் அவருடைய காலத்தில் ஒரு திட்டத்திற்கு உருவம் கொடுப்பார். அண்ணா அவர் காலத்தில் ஒரு திட்டத்தை கொண்டு வருவார், அந்த திட்டத்திற்கு உருவம் கொடுப்பார்.
உருவம் கொடுப்பவரும் அவர்தான், உயிர் கொடுப்பவரும் அவர்தான். அதனால்தான் திட்டங்கள் மக்களை போய் சேர்கின்றன. பெண்கள் இலவச பயணம் பகுதியிலே மாதம் உங்களை அறியாமல் உங்களுக்கு ஏற்படுகிற சேமிப்பு 8888. தாய்மார்கள் வந்திருப்பதால் சொல்கிறேன், 5 சவரனுக்கு உட்பட்ட நகைகளை எல்லாம் கூட்டுறவு வங்கியிலே இருந்து நம்முடைய முதல்வர் திரும்ப கொடுத்தார். அரசாங்கமே கடன் நகையை திருப்பி கொடுத்தது. அதற்காக 5250 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டது. அப்பொழுது எதிர்க்கட்சியினர் கேட்டார்கள், எல்லா நகைகளையும் திருப்பி கொடுக்க வேண்டியதானே, இது என்ன, ஒரு குறிப்பிட்ட 5 சவரனுக்கு கீழே இருப்பவர்களுக்கு மட்டும் திருப்பி கொடுக்கிறீர்கள் என்று கேட்டார். 5 பவுனுக்கு கீழே அடமானம் வைத்தவர்கள் தான் ஏழை. ஒருவருக்கு 500 பவுன் நகை இருக்கும், பெரிய பந்தயம் இருப்பார், அவருடைய சொந்த மனைவிக்கு 4 பில்லு இருக்கும், இன்னொரு மனைவிக்கு ஒரு 5 பில்லு இருக்கும். ஒவ்வொருத்தர் பேரையும் 10 சொசைட்டியில் கடன் வாங்கிட்டு எல்லா நகையும் திருப்பி கொடுங்க என்று சொன்னாங்க. உண்மையான ஏழைகளுக்கு கொடுக்கணும்னா இங்கே தாய்மார்கள் வந்திருக்கீங்க, உங்களுக்காக ஒரு செய்தி சொல்லுங்கள். இந்தியாவிலேயே நகைகளை எல்லா பெண்களும் விரும்பி அணிகிறார்கள். மகாத்மா காந்தியடிகள் சொன்னார், பெண்களை பார்த்து, பெண்கள் தங்கத்தின் மீது இருக்கிற மோகத்தை குறைத்துக் கொள்ள வேண்டும் என்று காந்தி சொன்னார். அவர் சொன்ன பலவற்றை இந்த நாட்டு மக்கள் கேட்காததைப் போலவே இதையும் கேட்காமல் விட்டுவிட்டார். அவர் தங்கத்தை மோகத்தை குறைத்துக் கொள்ளுங்கள் என்றார். நானும் குறைக்கிறேன். ஆனால் தமிழ்நாட்டு பெண்களுக்கு, தமிழகத்துக்கு என்ன பெருமைன்னா, நீங்க போடுற நகைகளுக்கு வச்சிருக்க பேர் இருக்கே பூரா காரணம். அவ்வளவு அருமையான பெயர். மூக்குத்தி நம்ம குற்றோம். ஏன் மூக்குத்தின்னு பேர் வந்துச்சு? மூக்குல குத்தி இருப்பதால் அது மூக்குத்தி. காதலி, ஏன் காதலின்னு பேர் வந்துச்சு? காதுல அணிந்து இருப்பதால் அது காதலி. வளையல், ஏன் பேர் வந்தது? கையில் வளைந்து இருப்பதால் அது வளையல். பதிக்கம், ஏன் பேர் வந்துச்சு? மார்பில் பதிந்து இருப்பதால் அது பதிக்கம். ஒட்டியானம், ஏன் பேர் வந்தது? இடுப்பில் ஒட்டிக்கொண்டே இருப்பதால் அது ஒட்டியானம். இதை நானும் கலிப்பேரரசு வைரமுத்தவர்கள் ஒரு உரையாளர் நான் அவர்கிட்ட கேட்டேன், இப்படியெல்லாம் பேர் வச்சுட்டே இருக்காங்களே. ஆமாம், ரொம்ப அருமையாக இருக்குன்னாரு. எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னாரு, இதெல்லாம் சரிதான் பேர் வச்சது. திருமணம் ஆகும்போது பெண்களுடைய காலில் மிஞ்சி போடுறாங்க, இதுக்கு மிஞ்சின்னு ஏன் பேர் வந்துச்சுன்னு கேட்டேன். அவர் ஒரு நொடி கூட தருமாறாம சிரிச்சுக்கிட்டே சொன்னார், ஒன்றும் இல்லைங்க, வாக்கப்பட்டு போகிற இடத்துல போட்டுட்டு போகிற நகையெல்லாம் புருஷன் முடிக்கிட்டாலும் கடைசியாக மிஞ்சி இருக்குது, மிஞ்சி, அதனால நமக்கு மிஞ்சி இல்லை. தங்கத்தில் எனக்கு பிரச்சனை இருக்கு, அதனாலதான் 5 பவுன் தங்கத்தை எங்க தலைவர் நம்ம பெருசா நினைச்சு உங்களுக்கு திருப்பி கொடுத்தார். இந்த ஒரு தலைவரை நீங்கள் மறக்க முடியாது. இப்படி ஒரு முதல்வர் நமக்கு கிடைக்க மாட்டார். இன்றைக்கு நாடாளுமன்ற தேர்தல் வரப்போகிறது. இந்த நாடாளுமன்ற தேர்தல் இன்னும் 1 வாரங்களில் அறிவிக்கப்படலாம். இந்த நாடாளுமன்ற தேர்தல் என்பது நம் தலைவர் அவர்களுடைய 3 ஆண்டு கால ஆட்சிக்கு, அவர் இந்த நாட்டுக்கு செய்த தொண்டுக்கு மக்கள் காட்ட வேண்டிய நன்றியை தெரிவிக்கிற நாள் தான் அந்த நாள். இந்த நாடாளுமன்ற தேர்தலில் 90,86,00,000 வாக்காளர்கள் வாக்களிக்கப் போகிறார்கள். இந்தியா பூரா 90,86,00,000 வாக்காளர்கள் வாக்களிக்கப் போகிறார்கள். இந்த தேர்தலில் ஜனநாயகம் ஆபத்திலே இருக்கிறது. நம்முடைய சமூகம் வெட்டி துண்டாக்கப்பட்டிருக்கிறது. நாம் இருட்டை நோக்கி இழுத்துக் கொண்டு செல்லப்படுகிறோம். நம்முடைய மதச்சார்பின்மை, வேற்றுமையின் ஒற்றுமை போன்ற தத்துவங்கள் எல்லாம் சிதைக்கப்படவிருக்கின்றன. இவற்றையெல்லாம் காப்பாற்ற வேண்டிய பெரும் பொறுப்பு நம் வாக்காளர்களின் கையிலே இருக்கிறது. நான் நினைவுபடுத்துகிறேன், 1947 இந்தியா சுதந்திரம் அடைந்த பொழுது, பாகிஸ்தான் இந்தியா என்று பிரிந்த பொழுது, பாகிஸ்தானை ஒரு இஸ்லாமிய நாடு என்று முகமது ஜின்னா அன்றைக்கு அறிவித்தார். தமிழ் இந்தியாவில் சர்தார் வல்லபாய் பட்டேல் போன்றவர்கள் நேருவுக்கு அழுத்தம் கொடுத்தார்கள், இந்தியாவை இந்து நாடு என்று அறிவியுங்கள் என்று. ஆனால் இவர் மறுத்தார். அழுத்தம் எவ்வளவு கொடுத்தும் இவர் பணிந்து போகவில்லை. இந்தியா எல்லா மதத்தவர்களும் வாழ்கிற நாடு, எல்லா மொழி பேசுகிறவர்களும் வாழ்கிற நாடு, இது ஒரு வேற்றுமையில் ஒற்றுமை காணுகிற நாடு.
இந்த நாடு ஒரு மதச்சார்பற்ற ஜனநாயக குடியரசாகத்தான் இருக்கும் என்று மதச்சார்பற்ற நாடாக அறிவித்தார். அறிவித்தது மட்டுமல்ல, நேரு பிரதமராக இந்தியாவில் இருந்தது 16 ஆண்டுகளும் 287 நாளும். அவர் எவ்வளவு நாள் பிரதமராக இருந்தார்? 16 வருஷமும் 287 நாட்களும் நேரு பிரதமராக இருந்தார். அவர் வாழ்ந்த கடைசி நிமிடம் வரை மதத்தை அரசியலில் கலக்க விடவில்லை, அனுமதிக்கவில்லை. இன்னொரு சம்பவம், முஸ்லிம் மன்னர்களால் கொள்ளையடிக்கப்பட்ட சோமநாதபுரம் ஆலயம் சுதந்திரம் அடைந்தவர்கள் புனரமைக்கப்பட்டு கும்பாபிஷேகம் நடந்தது. அந்த கும்பாபிஷேகத்தில் இந்தியாவின் குடியரசுத் தலைவராக இருந்த ராஜேந்திர பிரசாத் போய் கலந்து கொண்டார். இந்தியாவின் உள்துறை அமைச்சராக இருந்த சர்தார் வல்லபாய் பட்டேல் போய் கலந்து கொண்டார். அவர்கள் இருவருக்கும் கண்டன கடிதம் எழுதினார் ஜவஹர்லால் நேரு. அந்த கடிதத்திலே அவர் சொன்னார், ஒரு மதச்சார்பற்ற அரசாங்கத்தில் மிக உயர்ந்த பதவியிலே இருக்கிறவர்கள் நாம் ஒரு குறிப்பிட்ட மதத்தினுடைய கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்டீர்களானால் மதச்சார்பற்ற மற்ற மதத்தவர்கள் நம் மீது அவநம்பிக்கை ஏற்படும். ஆகையால் இனிமேல் நீங்கள் செய்யக்கூடாது என்று கடிதம் எழுதி கேட்டுக்கொண்ட தலைவர் ஜவஹர்லால் நேரு. அந்த மதச்சார்பற்ற சித்தாந்தத்தை இந்த பாரதிய ஜனதா கட்சி புதைகுழிக்க துடிக்கிறது. ஒரு பிரதமரே ஒரு கோயிலை திறந்து வைக்கிறார், அர்ச்சனை செய்ய வேண்டிய வேலையை பிரதமர் செய்கிறார். அதிலே கூட எனக்கு ஒரு சின்ன சந்தோஷம். எல்லா ஜாதிகளிலும் அர்ச்சகராக சொன்னோம். பொதுவாக அவர்கள் தான் இந்த வேலையை அவர்கள் தான் செய்வார்கள். சிலையை பிரதிஷ்டை செய்வதையெல்லாம் அவர்கள் தான் செய்வார்கள். ஆனால் ஒரே விஷயத்தில் நிகழ்ச்சி, ஒரு பிராமணர் அல்லாத நரேந்திர மோடி அந்த வேலையை செய்திருக்கிறார். மறைமுகமாக திராவிட மாடல் கொள்கையை அவர் செய்து முடித்திருக்கிறார். அதில் ஒரு வகையில்தான் எனக்கு மகிழ்ச்சி. ஆகையால் சொல்கிறேன் தோழர்களே, வரப்போகிற நாடாளுமன்ற தேர்தலில் நான் முதன்மை அளிக்கப்பட வேண்டியது நம்முடைய ஜனநாயகத்தை பாதுகாப்பது, நம்முடைய மதச்சார்பின்மை கொள்கையை பாதுகாப்பது, வேற்றுமையில் ஒற்றுமையோடு இருக்கிற இந்தியாவின் மாண்பை பாதுகாப்பது. அந்த பணியில் நான் செய்யும் பொழுது நம்முடைய தலைவருக்கு பிறந்த நாள் பரிசாக 40 வெற்றி பூக்களை கொடுங்க. 40 வெற்றி பூக்களால் அவரை அர்ச்சனை செய்யுங்கள். 40 தான் நாங்கள் உங்களுக்கு தருகிற பிறந்த நாள் பரிசு என்று நம் முதல்வருக்கு வழங்குவோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.